5வது ரிட்டையர்மெண்ட். அதாவது நம்மளுடைய ஓய்வு காலத்துல நமக்கு தொடர்ந்து வருமானம் வர்றதுக்காக நாம இப்பவே பண்ணிக்கிற ஏற்பாடு. இன்னைக்கு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி அல்லது அரசாங்க வேலை பார்த்தாலும் சரி, பென்ஷன் அப்படின்றது கிடையாது. ஸோ பென்ஷன் நம்மளா செட் பண்ணிக்கிறது தான். ஸோ அப்போ பென்ஷனுக்கான வேலைகளை நம்ம இப்போ இருந்தே தானே பண்ணி வச்சுக்கணும். அதற்கு அதாவது நீண்ட கால பென்ஷனுக்கு சின்னதா இப்போ ஒரு முதலீடு பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே அது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இதை பற்றிலாம் நம்ம விரிவாக பார்க்கலாம். இப்போ இங்கே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எங்கே வந்தது அப்படின்னு கேட்டால், சேவிங்ஸ் அண்ட் என்ன சொல்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட், ரிட்டையர்மெண்ட், இந்த 3 விஷயம் இருக்கு இல்லையா, இந்த 3 விஷயத்துக்கும் ஒரு சிங்கிள் இன்ஸ்ட்ருமெண்ட் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட். இப்போ ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட், அதாவது நான் ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு விசேஷம் இருக்கு, கல்யாண விசேஷம் இருக்கு, இல்லாட்டி ஒரு முக்கியமான வீடு காசு சேர்த்து வச்சிருந்தேன், இப்போ என் கையில் கொஞ்சம் காசு இருக்கு, அதை நான் ஆனால் இப்போ என்னால் வீடு கட்ட முடியாது, ஒரு 2 வருஷம் கழிச்சு கட்டணும். அப்போ அது வரைக்கும் நான் பேங்க்ல போட்டு வச்சிருக்கலாமா அப்படின்னு கேட்டா இல்லை. பேங்க்ல போட்டு வச்சிருந்தா அதுக்கு நமக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ்ன்றது 3%. அதுவே தானா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஷேர் மார்க்கெட்ல பங்கு பெறாத ஃபண்டு இருக்கு, அதுதான் டெப்ட் ஃபண்டுன்னு சொல்லுவோம். இந்த டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல நம்ம ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்மளுடைய ஃபிக்ஸட் டெபாசிட் கொண்டு வர்ற ரிட்டர்ன்ஸை விட அதிகமாக கொண்டு வர்ற டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. 9%, 10% கொடுக்குற கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த ஃபண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏறிக்கிட்டே போகும். நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எங்களுடைய பிஸ்னஸ் தேவைக்கு போக மிச்சம் இருக்கிற காசை லிக்விட் ஃபண்ட் அல்லது இந்த மாதிரியான டெப்ட் ஃபண்டில் போட்டு வைப்போம். இந்த டெப்ட் ஃபண்டுன்றது ஒரு 2 வருஷத்துக்கு இப்போ அந்த பிஸ்னஸ்க்கு தேவைப்படாது, 2 வருஷம் கழிச்சு தான் பிஸ்னஸ்க்கு ஒரு தேவை வரும் அப்படின்னும் போது அந்த இடத்துல பயன்படுத்துறதுக்காக நாங்கள் கரண்ட் அக்கௌண்ட்ல வச்சுருந்தா எங்களுக்கு எந்த ரிட்டர்ன்ஸும் இருக்காது. ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டு, ஒரு கில்ட் ஃபண்டு, இந்த மாதிரி ஒரு ஃபண்டில் போட்டு வைக்கும்போது ஒரு வருஷம் 9லேருந்து 10% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இதில் முக்கியமான விஷயம், ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருந்தா எனக்கு எடுக்கிற ரிட்டர்ன்ஸுக்கு டேக்ஸை பிடிச்சிக்கிட்டு தான் கொடுப்பாங்க. பட் இங்கே எனக்கு டேக்ஸை பிடிக்காம கொடுப்பாங்க. டேக்ஸ் நான் தான் ஃபைல் பண்ணும்போது கணக்கு காட்டணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் எந்த டிடிஎஸும் பிடிக்காது. இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட என்ன சொல்றது பாசிட்டிவான, மிக முக்கியமான பாசிட்டிவா நான் பார்க்குறேன். என் காசை எடுக்கும்போது எனக்கு தெரியாம காசு பிடிக்கக்கூடாது. அது பேங்க் செய்யும், ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் செய்யாது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நான் பாசிட்டிவா பார்க்குறேன் இந்த இடத்துல. அது போக இன்னும் வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, இப்போ 5 வருஷம் இருக்கு. எனக்கு 5 வருஷம் கழிச்சு நான் ஒரு வீடு கட்ட போறேன், இல்லாட்டினா ஒரு கார் வாங்க போறேன், இல்லாட்டினா என் பொண்ணோட ஸ்கூல் ஃபீஸு, பொண்ணு வளர்ந்துருவாங்க, அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அதுக்கு நான் இப்போவே தானே காசு சேர்த்து வைக்கிறேன். என் பொண்ணு இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு. ஒரு 5 வயசுக்கு போகும்போது ஸ்கூல் ஃபீஸு எப்படியும் ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் ஆகும். ஸோ அப்போ எனக்கு நான் தடுமாறக்கூடாது, நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னும் போது நான் இப்போ சேர்க்கலாம். இல்லை காலேஜுக்கு போவாங்க, அப்போ காலேஜ் போகும்போது எனக்கு அந்த காலேஜ் ஃபீஸுக்கு வேணும் அப்படின்னும் போது இந்த 5 வருஷமா நம்ம ஒரு எஸ்ஐபியில் போட்டு வச்சுக்கிட்டே வரலாம். ஸோ அப்போ இதுக்கு இந்த ஒரு என்ன சொல்றது, ஷார்ட் டேர்ம்னா 3 வருஷத்துக்கு கீழே, ஷார்ட் டேர்மை விட கொஞ்சம் லாங் டேர்ம், அதாவது மிட் டேர்ம்னு சொல்லிக்கலாம். லாங் டேர்ம்னு சொல்ல முடியாது. லாங் டேர்ம்னா 10 வருஷத்துக்கு மேலே போனால் தான் அது லாங் டேர்ம்னு நான் சொல்லுவேன். இது ஒரு மாதிரி மிட் டேர்ம், இல்லாட்டினா பெரிய ஷார்ட் டேர்ம். இப்போ அந்த இடத்துல ஒரு மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்ட் மாதிரியான ஒரு ஃபண்டு, அதாவது டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டும், அதாவது சேவிங்ஸும்
இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரு மாதிரி கலந்தது. அதாவது டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பிளஸ் ஈக்விட்டி மாதிரியான விஷயங்களும் கலந்தது. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதில் வந்து நிறைய வகை இருக்கு. இந்த வகை ஃபண்டை வந்து ஹைப்ரிட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஹைப்ரிட் ஃபண்டில் வந்து பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு, அப்புறம் வந்து முக்கியமாக இந்த மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டு, இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஸோ இது வந்து ஒரு 10 to 12% கொடுக்கும். எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு மேலே போகுது அப்படின்ற இடத்துல ஒரு நல்ல ஹை ரிஸ்கை நம்ம எடுக்க முடியும். அதே சமயத்தில் நல்ல ரிட்டர்ன்ஸும் கொண்டு வரலாம். ரிஸ்க்கு எடுக்க எடுக்க ரிவார்ட்ஸ் கூடும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். அப்போது ரிஸ்க் எடுக்கிற ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா லாங் டேர்மாக நீங்கள் விடணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு 10 வருஷத்து 12 வருஷத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறது, ஈக்விட்டி ஃபண்டில் போகலாம். அந்த ஈக்விட்டின்றது ஷேர் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஃபண்ட்ஸ். அதில் மல்டி கேப் ஃபண்டு, ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு, இது மாதிரியான ஃபண்டுகளில் நம்ம இந்த 10 வருஷத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா போகலாம். Sorry, can you hello, sorry, can you tell in English, Kannada, Hindi, any other language? Cannot understand anything. Okay, sir. We will try. Or maybe if major is Tamil, you continue. Maybe we can have a call one-to-one later. Yes, most of our customers belongs to Tamil Nadu. That is why I'm talking in Tamil. No, that's fine. Anyway, so maybe after that we can catch up. Okay, let me know. Sure, sir. Okay. ஸோ வந்து ஒரு 10 இயர்ஸுக்கு மேலே போகும்போது நமக்கு லாங் டேர்மாக நம்ம தைரியமாக ஈக்விட்டி ஃபண்டில் போகலாம். அதில் வந்து லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படின்ட்டு நிறையா வகை இருக்குது. இது எல்லாம் சேர்ந்த மல்டி கேப், ஃப்ளெக்ஸி கேப் மாதிரியான ஃபண்டில் போகலாம். இன்னும் ரிட்டையர்மெண்ட் மாதிரி ஒரு 20 வருஷம்னா அப்படின்னு போகும்போது த மோஸ்ட் ரிஸ்கியஸ்ட் ஃபண்டு அப்படின்னா ஸ்மால் கேப்னு சொல்லுவோம். ஆனால் ஸ்மால் கேப் தான் பார்த்தீங்க அப்படின்னா 20% மேலே ரிட்டர்ன்ஸ் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஃபண்டெல்லாம் போகணும் அப்படின்னா ஒரு 15 to 20 இயர்ஸ் நம்ம லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இது போக ஸ்ட்ராட்டஜிக் ஃபண்டு மாதிரி எதனா தீமெட்டிக் ஃபண்டுன்னு இருக்கு. ஸோ நிறைய வகைகள் இருக்கு. அதாவது நமக்கு கண்ணுக்கு எட்டின வரைக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதில் கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு கேட்டால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மட்டும்தான். ஸோ அதுதான் இதோட பெரிய பலம்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஏன் போகிறோம்? ஏன்னா சூப்பர் மார்க்கெட்டில் நமக்கு வேணுங்கிற எல்லாமே கிடைக்கும். இப்போ சரவணா ஸ்டோர்ஸ், இப்போ மதுரையில் சரவணா ஸ்டோர்ஸ் போனோம்னா கீழே சாரியிலேருந்து, நகை கடையிலேருந்து, பலசரக்கு கடையிலேருந்து, துணி கடையில், என்ன சொல்கிறது, பாத்திர கடையிலேருந்து எல்லாமே இருக்கும். ஒரே கடை. போனோமா, ஒரே இடத்துல வாங்கினோமா, அதுவும் அஃபோர்டபுள் காஸ்டில் கிடைக்குதா, நம்ம வர்றோம்ல. ஸோ அப்போ வந்து நமக்கு ஒரு மார்க்கெட் எல்லா வகையான தேவைகளையும் நிவர்த்தி செய்யும் அப்படின்னா அதுதான் நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதுலேயும் ரொம்ப முக்கியமானது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நமக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ரூட். அதாவது நீங்கள் டைரெக்டாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், டைரெக்டாக பாண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், டைரெக்டாக ETF வாங்கலாம். ஆனால் அதை பற்றிய புரிதல் நமக்கு இருக்குமா? இருக்காது. நமக்கு எப்போ வந்து மார்க்கெட்டுக்கு உள்ளே போகணும், எப்போ வந்து மார்க்கெட்டில் வெளியில் வரணும் அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா? இருக்காது. நமக்கு எந்த ஷேர்ஸில் எவ்வளோ நாளுக்கு ஹோல்ட் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியுமா? தெரியாது. நம்மளால வந்து மார்க்கெட் கீழே விழுகும் போதும் இன்வெஸ்ட் பண்ணி அதை ஆவரேஜ் பண்ண முடியுமா? நமக்கு அந்த சமயத்தில் காசு இருக்குமா? சொல்ல முடியாது. ஸோ இதுக்கெல்லாம் தீர்வு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னா அது நாங்கள்.
ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் சிஸ்டம் இருக்குல்ல, அதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, அங்கே ஒவ்வொரு ஃபண்டுக்கும் ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பார். அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு கீழே மார்க்கெட் அனலிஸ்ட் இருப்பாங்க. மார்க்கெட் அனலிஸ்ட்டுக்கு டேட்டாஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு நிறைய டேட்டா அனலிஸ்ட் இருப்பாங்க. இவங்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து கொடுத்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார், இந்த ஃபண்டு இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த ஸ்டாக்ல இருந்து இப்போ வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவார். எங்கே ஃபண்ட் மேனேஜருக்கு அதிகமான வேலை இருக்கோ அந்த ஃபண்டு வந்து நல்லா வளரும். ஸோ அந்த மாதிரியான ஃபண்டில் நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட உள்ள. இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு வெளியில் நான் வர்றேன். இந்தியாவில் மொத்தம் 40க்கும் மேற்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் இருக்கு. என்னால் 42ன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே தானே புதுசாக ஒரு 3 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உள்ள வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து என்ன சொல்றது, 40 to 50 அந்த நம்பருக்குள்ள தான் இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் வந்திருக்கு. இன்னும் நிறைய கம்பெனிஸ் புதுசாக அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இல்லை, என்ன சொல்றது, அடிக்கடி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் உள்ள வர்றதை நம்ம பார்க்குறோம். இது ஒரு சைடு. மார்க்கெட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் வளர்ந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கு. அதே மாதிரி இந்திய மக்களுடைய தொகை பார்த்தீங்க அப்படின்னா உலக நாடுகளில் முதன்மையான இடத்துக்கு போயிடுச்சு. சைனாவை நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டோம். மக்கள் தொகையில் ஓவர்டேக் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. இளைஞர்களின் சக்தி அப்படின்னு பார்த்தா நம்ம கிட்ட தான் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட நம்மளுடைய மக்கள் தொகையில் 25% இளைஞர்கள். இந்த இளைஞர்கள் தான் அடுத்த 20 வருஷத்துக்கு என்ன சொல்றது, மார்க்கெட்டை தீர்மானிக்க போறாங்க. அப்போ அந்த தீர்மானிக்க போறதுக்கான அந்த யங் பாப்புலேஷன் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இந்தியா வந்து கண்டிப்பா மேலே வளரும் அப்படின்ட்டு உலக நாடுகளில் இருக்கிற முக்கியமான புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஸோ இதெல்லாம் மார்க்கெட்டுக்கான பாசிட்டிவான ஒரு விஷயங்கள். இந்தியாவோட எக்கானமியில் வந்து இங்கே சிறுசும் பெருசுமா உள்ள வந்து ஏகப்பட்ட சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் ஓவராலாக நம்ம எக்கானமி வந்து நல்ல நிலைமையில தான் இருக்கு. இனி வர்ற காலங்கள்லையும் எத்தனை அரசியல் நெருக்கடிகள் பிரச்சனைகள் வந்தாலும் எக்கானமியை எப்போவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இடத்தை நோக்கி தான் போய்கிட்டே இருக்கும். இப்போவும் அப்படித்தான். ஸோ அதனால நெக்ஸ்ட் 20 இயர்ஸை பற்றி நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. நிச்சயமாக நம்ம எக்கானமி நல்லா வளரும். அந்த எக்கானமியில் மிகப்பெரிய அளவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸோட லிஸ்ட்டில் ஒரு டாப் 10 கம்பெனிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த டாப் 10 கம்பெனிஸில் ஒரு கம்பெனி பந்தன். அந்த பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸுக்கு பந்தன் பேங்க் இருக்கு, பந்தன் NBFCs இருக்கு, ஸோ பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இருக்கு. ஸோ இவங்க ரொம்ப வேகமாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஏஎம்சி. அதாவது ஏன் வேகம்னா UTI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இருக்கு, இந்திய அரசாங்கத்தோட மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி. அதுதான் நம்ம நாட்டோட முதல் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி, யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா. ஸோ 1960களிலேயே தானே அது கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கும்ல, அந்த அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டை பந்தன் ஓவர்டேக் பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லை, LIC கேள்விப்பட்டிருக்கீங்களா? LICயோட ஸ்ட்ரென்த்து சொல்ல வேண்டியதில்லை. அவங்களும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்காங்க. அவங்கள விட ஒரு வலுவான இடத்துல இன்னைக்கு இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் இந்த பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனி. டாப் 10க்குள்ளே இருக்காங்கனாலே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ்ல இருந்து இன்னைக்கு நம்மளோட
இந்த சந்திப்புக்கு வந்து பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸில் இருக்கிற முக்கியமான ஃபண்ட்ஸை பற்றியும் பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனி பற்றியும் பேசுறதுக்காக திரு கோகுல் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று பேச அழைப்போம். கோகுல், நீங்க பேசுங்க. ரொம்ப நன்றி சார். என்னுடைய வாய்ஸ் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு. ஓகே. ரொம்ப அழகா ரொம்ப கிளியரா வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பத்தியும் அதோட பேசிக்ஸ் பத்தியும் எப்படி சொன்னா எல்லாருக்குமே ரீச் ஆகுமோ அந்த அவ்வளவு நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப நன்றி சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ சுட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஃபார் இந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டதுக்கு. கார்த்திகேயன் சார் அண்ட் பணத்தோட்டம் டீம் ரொம்ப நன்றி இந்த மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுக்கு. ஸோ என்னோட ஸ்க்ரீனை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ரொம்ப நன்றி. என்னுடைய பேர் கோகுல். நான் பந்தன் மியூச்சுவல் ஃபண்டில் லாஸ்ட் ஒரு 2-3 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் ஓவராலாக நான் என்னுடைய கரியருக்கு அப்புறம் வந்து இதில் தான் அதிகமான டைம் செலவு பண்ணியிருக்கேன். ஓவராலாக பார்த்தோம்னா என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 10 இயர்க்கு மேலே இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட் ஏஎம்சி, பந்தன் ஏஎம்சியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பந்தன் மியூச்சுவல் ஃபண்டு இப்போ சார் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் டாப் 10 ஏஎம்சிஸ், ரொம்ப முக்கியமான ஏஎம்சி, ரொம்ப வளர்ந்துக்கிட்டு வர்ற ஏஎம்சிஸ், அது ஒன்று. ரெண்டாவது, இந்த பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட் ஏஎம்சிஸ் நிறைய பேருக்கு எப்படி தெரியும், இப்போ இந்த மீட்டிங்ல இருக்கிற நிறைய பேருக்கு எப்படி தெரியும்னா, இதுல இருக்கிற ஒன்று 2 ஸ்கீம்ஸ் வந்து மற்ற டாப்ல இருக்கிற ஏஎம்சியை விட இந்த ஸ்கீம்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்ததால மேபி இந்த மியூச்சுவல் ஃபண்டை பத்தி தெரிஞ்சிருக்கலாம். இல்ல ஆல்ரெடி விண்டேஜா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கவங்க ஒருவேளை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பட் ஆக்சுவலி எக்ஸாக்டா பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட்னா யாரு, இப்போ எங்க இருந்து வந்திருக்காங்க, எப்படி இவங்க இவ்வளவு நாள் இருக்காங்க அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் வந்து வந்த மார்ச் 25 நாங்கள் வந்து 25th இயர் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது புது ஏஎம்சி கிடையாது, இட்ஸ் ஏ விண்டேஜ் ஏஎம்சி. 1999 டிசம்பர் மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏஎன்இஜெட் கிரீன்லேஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிருந்தது. ஸோ அந்த கம்பெனி ஆரம்பிச்ச புதுசுலேயே வந்து 1 இயர்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் அப்படிங்கிறவங்க அக்வயர் பண்ணியிருந்தாங்க 1 வருஷத்துக்குள்ளேயே. ஸோ அங்கிருந்து ஒரு 8 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிற நேம்ல வந்து ரன் ஆகிட்டு இருந்தது. ஸோ 2008 ஐடிஎஃப்சி லிமிடெட் வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்ல இருந்து அவங்களுடைய ரைட்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் பூராமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஃப்ரம் 2008 to 2022 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஐடிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இதுதான் வந்து எக்ஸிஸ்டிங் ஹிஸ்ட்ரி ஃபார் பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ ஆஃப்டர் மார்ச் 13th 2023 இது பந்தன் மியூச்சுவல் ஃபண்டா ஃபுல்லாவே ரீநேம் ஆயிருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் 25th இயர் நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். 25th இயர் நாங்கள் ஓவர் த இன்வெஸ்டர் ட்ரஸ்ட்டை நாங்கள் சம்பாதிச்சு வச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து இருக்கிற நிறைய ஸ்கீம்ஸ் வந்து ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிற பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்கீம்ஸை விட ரொம்ப நல்லா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி ரொம்ப நல்லா வந்து செக் பண்ணி உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதால நல்லாவே இப்போ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இது 2000 ஆரம்பிச்சது கம்பெனி. ஃப்ரம் நம்ம எஸ்டிபிலேருந்து ஆரம்பிச்சோம்னா 2000 ஆரம்பிச்சது கம்பெனி. 2,03,000 கோடி ஓவராலாக நம்ம எங்ககிட்ட வந்து இப்போ ஏஎம் இருக்கு. 70,000க்கு மேல பணத்தோட்டம் மாதிரி ஒரு பார்ட்னர்ஸ் வந்து எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் சைட்ல இருக்காங்க. 106க்கு மேல இடத்துல வந்து நாங்க லொகேஷன்ல வந்து நாங்க வந்து பிரசன்ஸ்ல இருக்கோம். ஓவரால் வந்து 4.2 மில்லியன் நம்பர் ஆஃப் போர்ட்ஃபோலியோஸ் எங்ககிட்ட இருக்கு. நம்பர் ஆஃப் போர்ட்ஃபோலியோஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. 800 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்க. 73 ஃபண்ட்ஸ் வந்து நாங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம் ஓவராலா. இனிஷியலா பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட் ஆக்சுவலி வந்து சார் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, டெட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஹைலைட் பண்ணியிருந்தாரு. அதாவது டெட் ஃபண்ட்ஸ்னா ரொம்ப சிம்பிளா கவர்மெண்ட் பாண்ட்ஸ், செக்யூரிட்டிஸ், கடன் பத்திரங்கள் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஐடிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டா இருக்கும்போது ஒவ்வொரு ஏஎம்சியுமே ஒரு விஷயத்துக்காக ஃபேமஸா இருப்பாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்பிஐ எடுத்தீங்கன்னா அவங்க இதுல ஒரு சில்ட்ரன் ஃபண்ட்ஸ் இருக்கு, அது கொஞ்சம் ஃபேமஸா இருக்கும்.
HDFCல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸ் இருக்கும், அது கொஞ்சம் ஃபேமஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஐடிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டுக்கு என்ன ஃபேமஸ், எதன் மூலியமா அவங்க பேர் ஆகினாங்க அப்படின்னு கேள்விப்பட்டீங்கன்னா, சார் சொன்ன டெட் ஃபண்ட்ஸ் தான் ஐடிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டோட ஸ்ட்ராங் ஸ்பேஸே. அதாவது நீங்க ஒரு 100 ரூபாய் வந்து பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, அந்த 100 ரூபாய்க்கு பேங்க் உங்களுக்கு ஒரு வட்டி கொடுக்குறாங்க. பட் அந்த 100 ரூபாயை பேங்க் என்ன பண்றாங்கன்னா, அதை விட அதிகமா வட்டி கிடைக்கிற கவர்மெண்ட் பாண்ட் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஸோ அவங்க ஒரு 8% 7% ரிட்டர்ன் அவங்க அக்யூர் பண்ணிட்டு அங்கிருந்து உங்களுக்கு 5% ரிட்டர்ன் உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஒரு 3% ரிட்டர்ன் அவங்க எடுக்கிறாங்க. ஸோ டெட் ஃபண்ட்ஸ்னா ரொம்ப சுருக்கமா என்னன்னா, நாம டைரக்டா அந்த கவர்மெண்ட் பாண்ட்ஸ் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தான் டெட் ஃபண்ட்ஸ்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி ஃபண்ட்ஸ்ல ரொம்ப வருஷமா வந்து நல்ல ட்ராக் ரெக்கார்டு வச்சு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒன் ஆஃப் த ஏஎம்சி தான் ஐடிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இப்போ இந்த பந்தன் குரூப்போட வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட்னர்ஸ் வந்து முக்கியமாக ஜாயின் ஆயிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேஜர் பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா பந்தன் குரூப் தான், 60% ஸ்டேக் ஹோல்டர். அதோட சேர்த்து ஜிஐசி அண்ட் கிறிஸ் கேபிட்டல் அப்படிங்கிற 2 பார்ட்னர்ஸ் நமக்கு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே யாருன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பந்தன் குரூப் சொல்றேன். பந்தன் குரூப் நமக்கு தெரிஞ்சதுதான் 2001 அவங்க ஆரம்பிச்சாங்க. இனிஷியலா மைக்ரோ ஃபைனான்ஸா இருந்தவங்க என்பிஎஃப்ஸா மாறினாங்க. அது இப்போதைக்கு 11th லார்ஜஸ்ட் பிரைவேட் பேங்கா இருக்காங்க. இது பந்தன் குரூப்போட ஹிஸ்டரி. ஜிஐசினா கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். அதாவது இந்தியாவுக்கு எப்படி ஆர்பிஐ இருக்கோ அதே மாதிரி சிங்கப்பூருக்கு இருக்கிற ஒரு ஆர்பிஐ பேங்க் தான் ஜிஐசின்னு சொல்றாங்க. ஸோ அங்க இருக்கிற சவரின் வெல்த் ஃபண்டை மேனேஜ் பண்றவங்க இந்த ஜிஐசி. ஓவரால் அவங்க எல்லா கண்ட்ரிலுமே சேர்த்து அவங்க 100 பில்லியனுக்கு மேல வந்து அவங்க ஏஎம் வச்சிருக்காங்க. they have a wonderful track record in multi-asset capabilities and global connectivity. ஸோ இவங்களுடைய ஜென்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல எப்படி இருக்கும்னா, இவங்க ஒரு கம்பெனியில பார்ட்னரா வர்றாங்கன்னா அந்த கம்பெனி அங்கிருந்து மினிமம் ஒரு 2 வருஷத்துல இருந்து 3 வருஷத்துல ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ணதை விட ஒரு 50% அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு இவங்க டீப்பா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செக் பண்ணிட்டு தான் ஒரு கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி தட்ஸ் வாட் எங்களுக்கு நடந்ததே அதுதான். 2022 இந்த டீல் முடிஞ்சது, பந்தன் டீல் முடிஞ்சது. 2023 மார்ச்ல வந்து பந்தன் பிராண்டா நாங்க ரீநேம் ஆனோம். ஸோ அப்போ எங்களுடைய எய்ம் வந்து பாத்தீங்கன்னா 1,20,000 கோடி. இப்ப இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா அக்டோபர் முடிகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 2,03,000 கோடி. ஸோ இதுக்கு காரணம் நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸ் முக்கியமா இருக்காங்க. பட் அதை விட இவங்க வந்து இவங்களுடைய பார்ட்னர்ஸோட இவங்களுடைய ஹெல்ப்பும் மற்ற எல்லா டீப் அண்ட் ரிசர்ச் விஷயமும் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிறிஸ் கேபிட்டல். ஸோ கிறிஸ் கேபிட்டல்ங்கிறது யாருன்னா, ரொம்ப சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் ஈக்விட்டி பாக்குற ஒரு கம்பெனி. பிரைவேட் ஈக்விட்டினா ரொம்ப சிம்பிள். இப்ப லென்ஸ்கார்ட், பஜாஜ், ஹீரோன்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிகள் இந்தியாவில் இருக்கு இல்லையா. ஸோ இவங்களுடைய ஸ்டாக்ஸ் மூலியமா இவங்களுக்கு அதிகமான கெயின் கொடுக்கறதுக்காக ஒர்க் பண்ற கம்பெனியில கிறிஸ் கேபிட்டல் ஒன் ஆஃப் த கம்பெனி. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து 5 பில்லியன் கேபிட்டல்ஸ் வச்சிருக்காங்க. எக்ஸலன்ட் ட்ராக் ரெக்கார்ட் இன் பிரைவேட் ஈக்விட்டி செக்டர்ஸ். இந்த ஃபினான்சியல் சைடில் இவங்க வந்து எக்ஸலன்ட் ட்ராக் ரெக்கார்டு வச்சிருக்காங்க. ஸோ ஜிஐசி அண்ட் கிறிஸ் கேபிட்டல் ஈச் ஹேவ் 20% பார்ட்னர் ஷேர் அண்ட் 60% வந்து பந்தன் குரூப், விச் மீன்ஸ் அவங்க தான் டிசைடிங் அத்தாரிட்டி. ஸோ இப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன், ஆரம்பிச்சது வந்து ஏஎன்இஜெட் கிரீன்லேஸ் பேங்க்ல இருந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க், அதுக்கப்புறம் வந்து ஐடிஎஃப்சி, அதுக்கப்புறம் இப்ப பந்தன். ஸோ இவ்வளவு, அதாவது ஒரு 3-4 வந்து பிராண்ட் வந்து ரீநேம் ஆயிருக்கு. பட் ஆரம்பிச்ச இடத்துல இருந்த கமிட்மெண்ட் இப்போ வரைக்கும் கமிட்மெண்ட் சேஞ்ச் ஆகவே இல்லை. ஸோ இந்த 20 வருஷம் கேப்ல 20-25 வருஷம் கேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் இங்க ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் டீம்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து இதுல ஒர்க் பண்ணவங்க தான் நமக்கு ஃப்ரம் ஐடிஎஃப்சில இருந்து ஒர்க் பண்ணவங்க தான் இப்போ வரைக்குமே இருக்காங்க. ஐடிஎஃப்சில இருக்கிற என்ன ஐடியாலஜி என்ன இருந்துச்சோ, இன்வெஸ்ட்மெண்ட் பிலாசபி என்ன இருந்துச்சோ அதே தான் இப்பவும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து ரொம்ப முக்கியமா ஒரு கேம் சேஞ்சரா ஒருத்தரை நம்ம வந்து ஹைலைட் பண்ணோம்னா அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா மனிஷ் குன்வானி. ஸோ எங்களுக்கு ஈக்விட்டி ஃபண்ட் ஹெட்டா இப்போ இவர் தான் இருக்கிறாரு. ஸோ இவருடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிப்பான் அண்ட் ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ல ஓவரால் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் அங்க ஒர்க் பண்ணியிருக்காரு. அங்க இருக்கிற மேஜர் ஸ்கீம்ஸ் நீங்க நிப்பான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நிப்பான்ல ஒரு ஃபண்ட்ஸ் நீங்க சொல்லணும்னு நினைச்சனாலே வந்து பாத்தீங்கன்னா க்ரோத் ஃபண்டு, ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டு, மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்டு, அந்த மாதிரி நிறைய ஸ்கீம் நீங்க சொல்லுவீங்க. ஸோ அந்த ஃபண்ட்லாம் ஆரம்பிச்சு விட்டு இப்ப இருக்கிற க்ரோத்துக்கு மிக முக்கியமான காரணங்கள் இருந்தவர் இவர் ஒண்ணு.
ரெண்டாவது ஐசிஐசிஐல வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ சிப் ஃபோக்கஸ்டு ஃபண்டு அண்ட் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு, இந்த 2 ஃபண்டையுமே வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா இன்வெஸ்ட்மெண்ட் பிலாசபி அப்ஜெக்டிவ் எல்லாமே செட் பண்ணி கொடுத்து இப்போ இந்த ஒரு மேஜர் ஸ்கீமா இருக்குது. முக்கியமான காரணமே இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் தான். ஸோ இது வந்து எங்களுக்கு ஈக்விட்டி ஃபண்ட் மேனேஜர் ஹெட்டா இவருக்கு இருக்காரு. இவருக்கு கீழே வந்து ஓவரால் ஒரு 21 மெம்பர்ஸ் டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லா ஸ்கீம்ஸையும் வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமா இந்த விஷயம் நான் வந்து ஹைலைட் பண்ணணும். அதாவது என்னன்னா ஒரு இப்ப டெட் ஃபண்ட்ஸ்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டெட் ஃபண்ட்ஸ் மீன்ஸ் அதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு பத்திரம். அந்த பத்திரம் வந்து கவர்மெண்டே கொடுக்குதுன்னா அதுக்கும் ஒரு ரேட்டிங் கொடுப்பாங்க. அந்த ரேட்டிங் என்னன்னா AAA, AA+, அந்த மாதிரி ரேட்டிங் கொடுப்பாங்க. AAAனா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். AAAனா அந்த 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 இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சேஃப், நீங்க தைரியமா நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். அதே வந்து AA+னா AAAக்கும் கீழே, அதாவது உங்களுக்கு AAA விட உங்களுக்கு வந்து ரிஸ்க் கொஞ்சம் அதிகமா இருக்கும், பட் ரிட்டர்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால அந்த AA+ன்னு கொடுப்பாங்க. AA அந்த மாதிரி, அதுக்கப்புறம் AA-, அப்புறம் வந்து A, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிரிச்சுட்டே இருப்பாங்க. இதுதான் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இருக்கிற ரேட்டிங்ஸ் கொடுக்குற டீட்டெயில்ஸ். ஸோ இதே மாதிரி இந்த மனிஷ் குன்வானி எந்த மியூச்சுவல் ஃபண்ட்லையும் இல்லாத அளவுக்கு ஈக்விட்டி ஃபண்ட்ஸுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ரிஸ்க் கிளாசிபிகேஷன் வச்சிருக்காரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ERC, ஈக்விட்டி ரிஸ்க் கிளாசிபிகேஷன் சொல்லிட்டு. ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு ஸ்கீம் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக எல்லா ஸ்கீம்ஸ்லயுமே ஒரே ஸ்டாக்ஸ், ஒரே போர்ட்ஃபோலியோ கொண்டு வராம ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் அந்த ஸ்கீமோட அப்ஜெக்டுக்கு தகுந்தபடி எந்த ஸ்டாக்ஸ் கொடுக்கணும், என்ன ரிஸ்க் கிளாசிபிகேஷன் இருக்கணும், ஆக்டிவ் சேல்ஸ் எப்படி இருக்கணும், மார்க்கெட் கேப் ரேஞ்ச் இருக்கணும், எவ்வளவு இருக்கணும், கேஷ் கால் அதிகமா எவ்வளவு வச்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்க்குன்னு தனியா ஒரு ரிஸ்க் ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் இப்போ எங்களுடைய ஈக்விட்டி ஏஎம் வந்து பாத்தீங்கன்னா வித்தின் ஒரு 2 to 3 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 80,000 கோடிக்கு மேல வளர்ந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த கிளாசிபிகேஷன்ஸ் தான். ஸோ தீஸ் ஆர் பந்தன் மியூச்சுவல் ஃபண்டோட ஒரு ஷார்ட் ஹிஸ்டரி. எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க, இப்ப எங்க இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஷார்ட் ஹிஸ்டரி. இதுதான் பந்தன் மியூச்சுவல் ஃபண்டுக்கான ஷார்ட் ஹிஸ்டரி. இப்ப நான் வந்து ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 4 ஸ்கீம் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற மிக முக்கியமான 4 ஸ்கீம், எதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எவ்வளவு நாள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட். ஸோ இந்த ஃபண்டு வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப மினிமமா வந்து பாத்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி 10 இயர்ஸ் அபோவ் இருக்கணும். அதாவது லாங் டைமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு. ஸோ இந்த ஃபண்டுமே வந்து பாத்தீங்கன்னா லாங் டைமா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு இந்த ஃபண்டை நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஸோ இந்த ஃபண்டை ஸ்மால் கேப் ஃபண்டு அண்ட் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு, இந்த 2 ஃபண்டையும் SIP, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அண்ட் லம்சம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், ரெண்டுக்குமே லாங் டைமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். அக்ராஸ் இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு 40-45 கம்பெனி இருக்கு இல்லையா, இந்த 40-45 கம்பெனிலுமே இந்த ஸ்மால் கேப் கேட்டகரியில யார் நம்பர் 1 இருக்காங்க அப்படின்னு நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா பந்தன் ஸ்மால் கேப் வி ஆர் த டாப் 1, அந்த கேட்டகரி அங்க நம்பர் 1 இருக்கும். இப்போ நீங்க தாராளமா ரிட்டர்ன்ஸும் மற்ற விஷயங்களும் செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஸ்மால் கேப்னா என்ன, நாங்க எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஆல்ரெடி இந்த மீட்டிங்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ ஸ்மால் கேப்ங்கிறது என்னன்னா, மார்க்கெட்ல இருக்கிற லிஸ்டட் ஆகிருக்கிற ஒரு ஆகச்சிறந்த 500 கம்பெனிகள் இருக்குன்னா அது முதல் 100 கம்பெனிகள் லார்ஜ் கேப் ஃபண்டு, 101 இருந்து 250 கம்பெனிகள் மிட் கேப் ஃபண்டு, 251 இருந்து 500 கம்பெனிகள் ஸ்மால் கேப் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த 500 இருந்து அது கீழே இருக்கிற எல்லா கம்பெனியும் வந்து மைக்ரோ கேப் அண்ட் நானோ கேப் அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கேட்டகரியில் இருக்கிற லிஸ்டடா இருக்கிற ஸ்டாக்ஸையும் நம்ம வந்து செர்ச் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். ஸோ அதுதான் ஒன் ஆஃப் த ரீசன் நம்ம வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது. ஸோ ஸ்மால் கேப் ஃபண்டுங்கிறது என்னன்னா 250 உள்ள இருந்து 500 ஸ்டாக்ல இருக்கிற ஸ்டாக்ஸ், அதுக்கு கீழே இருக்கிற ஸ்டாக்ஸ் மைக்ரோ கேப் அண்ட் நானோ கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நான் ஸ்மால் கேப் ஃபண்டு போகணும்,
ஃபர்ஸ்ட் ரீசன். இப்போ வந்து நான் வந்து இப்போதான் காலேஜ் முடிச்சுட்டு நான் வேலைக்கு ஜாயின் பண்றேன். இல்லைனா வந்து என்னுடைய குழந்தைக்கு நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ இந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் வந்து ரொம்ப லாங்கா இருக்கு. ஃபார் சின்ன எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு 10,000 எஸ்ஐபி ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட்ல போறதுக்கும் போட்டு ஒரு 20 வருஷம் வெயிட் பண்றதுக்கும், அதே 10,000 எஸ்ஐபியை ஸ்மால் கேப் ஃபண்ட்ல போட்டுட்டு ஒரு 20 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் எ மேஜர் டிஃபரன்ஸ். இந்த இடத்துல மிகப்பெரிய ரிஸ்கே என்னன்னா, நீங்க வந்து கரெக்டான ஸ்கீமுக்கு கரெக்டான டைம் கொடுக்கறது தான். ஸோ ஸ்மால் கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் என்ன ரிஸ்க்னா, நீங்க கரெக்டான டைம் கொடுத்தா அதை விட அதிகமான ரிட்டர்ன் கொடுத்துக்கிற ஸ்கீம் எதுவுமே கிடையாது. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். அண்ட் ஹையஸ்ட் டைவர்சிஃபிகேஷன். நீங்க லார்ஜ் கேப் ஃபண்ட்ல கம்பேர் பண்ணும்போது 100 ஸ்டாக்கள் தாண்டி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. பட் ஸ்மால் கேப்ல இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரி வந்து 250 ஸ்டாக்ஸ் அங்கேயே வந்து உங்களுக்கு வேரியேஷன் இருக்கு. அது கீழே வந்து மைக்ரோ கேப், நானோ கேப்னு சொல்லிட்டு எவ்வளவு டைவர்சிஃபை பண்ண முடியுமோ அதையும் டைவர்சிஃபை பண்ணுவாங்க. அண்ட் நீச்சி ஆப்பர்ச்சுனிட்டினா சின்ன எக்ஸாம்பிள் இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த மாதிரி செக்டர்ஸ் நீங்க இப்போ பார்த்துருப்பீங்க. கமர்ஷியல் சர்வீசஸ், என்டர்டைன்மெண்ட், பேப்பர்ஸ், ஐடி, ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட், இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டும் கிடையாது, ஒரு மிட் கேப் ஸ்டாக்ஸுமே கிடையாது. ஸோ பட் தேர் இஸ் ஏ ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் நமக்கு இருக்கு. அதுதான் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கேன். இப்போ என்டர்டைன்மெண்ட்ல 37 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜி என்டர்டைன்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் கேட்டகரியில வருது. ஸோ இந்த மாதிரி ஐடி ஹார்ட்வேர்ல வந்து பாத்தீங்கன்னா சுந்தரம் எலக்ட்ரிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் கேட்டகரியில வருது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற இல்லை நம்ம அன்றாடம் நம்மளை பயன்படுத்துகிற எல்லா கேட்டகரியுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் ரொம்ப ரொம்ப முக்கியமாவே இடம் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வந்து யூஸ் பண்றதுக்கு கரெக்டான ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணுவோம்னா, இப்போ ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீம் இருந்த ஸ்டாக்ஸும் வந்து அந்த ஸ்கீம் ஆரம்பிக்க அப்புறம் இருந்த ஸ்டாக்ஸ் வந்து 67 ஸ்டாக். பட் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 221 ஸ்டாக்ஸ். ஸோ அவ்வளவு டைவர்சிஃபை பண்ணியிருக்கோம். அவ்வளவு செக்டர்ஸையும் மேஜராக நாங்கள் எவ்வளோ செக்டர்ஸ் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ செக்டர்ஸையும் யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப முக்கியமாக இப்போ மார்க்கெட் இறங்கிருச்சு. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நாங்களுக்கு இவ்வளோ நாள் இல்லாத அளவுக்கு வந்து இந்த ஒரு வாரம் வந்து டியூ டு நீங்கள் அந்த டேரிஃப் விஷயம் கேள்விப்படுறீங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு அன்சர்டனிட்டி வருதுன்னா டாப் 10 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 30% வச்சிருக்கோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்போசர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதால மார்க்கெட் இறங்கும் போது நம்மளுடைய டவுன் சைட் ரிஸ்க் வந்து ரொம்ப டீசெண்டாக அவங்க வந்து சேஃப் கார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹையர் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து நாங்கள் இன்னும் டீப் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன் ஃபியூச்சர் நம்ம அதை ஆட் பண்ணிட்டே போவோம். ஸோ இதுதான் இப்போ நான் சொல்லியிருந்தது. அக்டோபர் 24ல 177 ஸ்டாக் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி 228 ஸ்டாக்ஸ் வரைக்கும் நமக்கு நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கு அக்டோபர் 25க்குள்ள. ஸோ டாப் 10 ஸ்டாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 18% தான், டாப் 15ல 24%, டாப் 20ல 30%, டாப் 30ல 39%. ஸோ இதுக்கப்புறமா 60% இருக்கு பார்த்துக்கோங்க. ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ எவ்வளவு டைவர்சிஃபை ஆயிருக்கு, எவ்வளவு சேஃப்கார்டா இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்கீம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லாங் டைமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு தான் 100% சூட்டபிளா இருக்கும். ஒன்று அவங்க வந்து கரெக்டான லாங் டைம் கொடுக்கணும், இல்லைன்னா ஃபினான்சியலா ரொம்ப ஸ்டேபிளா இருந்தால் மினிமம் 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க கூட இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இதில் இப்போ ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 17,380 கோடி அக்டோபர் வரைக்குமே வந்து நமக்கு உள்ள இருக்கு. ஸோ மிட் கேப், ஸ்மால் கேப், லார்ஜ் கேப்னு சொல்லிட்டு மூணுமே கொஞ்சம் கொஞ்சம் அந்தந்த ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் தகுந்தபடி அங்கே எடுத்துப்பாங்க. பட் மேஜராக வந்து ஸ்மால் கேப் தான் இருக்கும். ஸோ இதோட ரிட்டர்ன்ஸ் நான் வந்து உங்களுக்கு எடுத்திருக்கேன். அஸ்ஸான் இன்னைக்கு டேட் படி உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். இதுதான் வந்து லம்சம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கும் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கும் இன்னைக்கு தேதிக்கு சின்ஸ் இன்சம்ஸ்ங்கிறது ஆரம்பிச்சதுல இருந்து அந்த 1 இயர் 2 இயர் 3 இயர்ங்கிறது இன்னைக்குலேருந்து 1 இயர்க்குள்ள, இன்னைக்கு இருந்து 2 இயர்க்குள்ள. ஸோ லாஸ்ட் 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப ரொம்ப வாலடைல், ரொம்ப ரொம்ப நிறைய கரெக்ஷன் அண்ட் ரீகெயின் பார்த்துட்டே இருந்துச்சு. ஸோ எஸ்ஐபி ஏன் நம்ம வந்து அகைன் அண்ட் அகைன் நம்மளுடைய பணத்தோட்டம் டீம் வந்து உங்கள்கிட்ட கேட்டுட்டே இருப்பாங்கன்னா மிக முக்கியமான காரணம் இதுதான். நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாவை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா வெறும் 3.5% ரிட்டர்ன் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதே 1 லட்சம் ரூபாவை சிஸ்டமேட்டிக் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு மாசம் எனக்கு ஒரு 5,000 ரூபாய் 7,000 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு 16% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். ஸோ திஸ் இஸ் த மேஜர் டிஃபரன்ஸ் லம்சமுக்கும் எஸ்ஐபிக்கும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் பாக்குறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கீம் நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கிறது பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட். அண்ட் செகண்ட் ஸ்கீம் நான் போகிறேன். எஸ், பந்தன் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்.
ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்மால் கேப் பார்த்துட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட். ஃபர்ஸ்ட் இருக்கிற 100 கம்பெனிஸ் அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிற 150 கம்பெனிஸ், ஓவரால் இது ஒரு 250 கம்பெனிஸ். ஸோ ஒருத்தருடைய போர்ட்ஃபோலியோல ஸ்மால் கேப் வந்து இப்போ நான் சொன்ன டைம் பீரியடுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அவர் ஒரு சர்டன் ஸ்டேஜை தாண்டிட்டாரு, எனக்கு வந்து ஒரு 5 வருஷத்துக்குள்ள தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், இல்லை ஒரு 7 வருஷத்துக்குள்ள தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், எனக்கு வந்து ஒரு அதிகமாக ரிட்டர்ன் கிடைக்கலனாலுமே ஓரளவுக்கு டீசெண்டாக நான் 12 ஒரு 15% ரிட்டர்ன் எதிர்பார்க்குறேன், நான் வந்து ஒரு 5 வருஷம் இல்லை 7 வருஷங்களும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்டான ஸ்கீம் தான் இந்த லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட். ஸோ இதில் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஸ்டைலே வந்து பார்த்தீங்கன்னா டைனமிசம், ஆன்டி ஃப்ராகிலிட்டி, மேக்ரோ ட்ரெண்ட். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ஒன்றும் இல்லை. டைனமிசம் இந்த சென்ஸ் வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்குவோம், அது வந்து அதோட பீக்கை தொட்டுருச்சுன்னா டக்குன்னு அதை விட்டுட்டு அது இன்னும் மேலே போகும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ண மாட்டோம். நாங்கள் செட் பண்ணிக்க ஒரு லிமிட்டை தொடும் போது அதை நாங்கள் வித்துட்டு அடுத்த ஸ்டாக்கு போயிடும். அதே மாதிரி வேல்யூ கம்மியாக இருக்கிற இன்னொரு ஸ்டாக் போயிடும். ஆன்டி ஃப்ராகிலிட்டிங்கிறது மோர் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ், எவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து அதிகமாக எடுக்க முடியுமோ அவ்வளோ ஸ்டாக்ஸ் நாங்கள் அதிகமாக எடுப்போம். மேக்ரோ ட்ரெண்டுங்கிறது இந்த ஒரு வருஷம் மார்க்கெட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு. லைக் நீங்க இந்த ஒரு வருஷத்துல வந்து யூஎஸ் டாரிஃப் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் ரேட் கட் பண்ணாங்க, ஜிஎஸ்டி கட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி மார்க்கெட்ல வந்து இம்பாக்ட் ஆகும், ஸோ அதுக்கு தகுந்தபடி என்னென்ன ஸ்டாக் வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் மேக்ரோ ட்ரெண்ட். ஸோ இதுதான் எங்களுடைய ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இன் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டில். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாப் 10 ஸ்டாக்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய எல்லா ஸ்கீம்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இறங்கும் போது டாப் 10 ஸ்டாக்ஸ் இல்லை டாப் 30 ஸ்டாக்ஸ் உடனே அடி வாங்கி உங்களுடைய கேபிட்டல் ரொம்ப அதிகமாக எரோட் ஆகக்கூடாது என்பதற்காக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அதில் ரொம்ப கம்மியாக வேற வழியே இல்லாமல் மேண்டேட்டரியாக வச்சுக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் மட்டும் தான் வைப்போம். அதுவுமே கரெக்டான டயத்தில் எங்கள் கால் அவுட் அண்ட் கால் இன் நாங்கள் கொடுத்து அது என்ன பேலன்ஸ் பண்ணி வைக்கணுமோ அந்த மாதிரி நாங்கள் வச்சுப்போம். ஸோ அதுதான் இந்த போர்ட்ஃபோலியோ ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் 1 இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா லம்சம்ல 9.25% கொடுத்துருக்கு. ஸோ ஸ்மால் கேப்புக்கும் உங்களுக்கு லார்ஜ் அண்ட் மிட் கேப்புக்கும் வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்மால் கேப் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட், அதில் டவுட்டே கிடையாது. அதில் நீங்கள் 2 இயர் 3 இயர் 5 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். பட் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பீரியட் வந்து ரொம்ப கம்மி, ஒரு 5 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன், ஒரு 7 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன்னா ஸோ அவங்களுக்கு எப்படி ரிட்டர்ன்ஸ் வந்து கேதர் ஆயிருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல காமிச்சிருக்கேன். ரொம்ப முக்கியமா நம்ம இந்த மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது, இந்த ஒரு வருஷம் நம்ம பார்த்தது ரொம்ப ரொம்ப volatile மார்க்கெட். கோயிங் ஃபார்வர்டும் கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து நிறைய பீக் மூமெண்ட்ஸ் இருக்கே தவிர்த்து பட் ஒரு பேலன்ஸ்டு மூமெண்ட் தான் மேக்சிமமாவே இருக்கு. அதாவது சைட்வே மூமெண்ட்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து எனி காஸ்ட் வந்து நம்ம நெகட்டிவ் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை, அட் த சேம் டைம் பாசிட்டிவ் போறதுக்கு தடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் குளோபல் லெவல்ல இருக்கு. அதை வேணா தடுக்கலாமே தவிர்த்து மற்றபடி நம்ம வந்து ஒரு சேஃப் பொசிஷன்ல தான் ரொம்ப நாளாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். அதை விட ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, தங்கம் விலை எப்படி இறங்கும் போது நம்ம உடனே போய் வாங்குறோமோ இல்லை ஏறும்போது உடனே போய் வாங்குறது வேற, இறங்கும் போது உடனே போய் வாங்குறோமோ அதே மாதிரி மார்க்கெட் கரெக்ஷன்ல இருக்குன்னு நீங்க கேள்விப்பட்டதான் அப்பதான் நீங்க கையில் இருக்க காசெல்லாம் எடுத்துட்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ இந்த 1 இயர் ரொம்ப முக்கியமான பீரியட். இந்த 2 ஸ்கீமும் பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் அண்ட் பந்தன் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட், இந்த 2 ஸ்கீமுமே வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் ட்ராக் ரெக்கார்டுக்கு ஃபார் எஸ்ஐபி அண்ட் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து நாங்கள் வந்து அதிகமாக ரெக்கமெண்ட் பண்றோம். நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க, த்ரூ வந்து பணத்தோட்டம் மூலியமா நல்ல கைடன்ஸ் மூலியமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது எங்களுடைய ரெக்வெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சார் சொன்னாரு ஒரு ஹைபிரிட் ஸ்கீம் சொல்லி ஒரு கேட்டகரி சொல்லியிருந்தாரு. லைக் வந்து என்னன்னா மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டு, பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டுன்னு ஒரு கேட்டகரி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த கேட்டகரியில தான் 2 முக்கியமான ஸ்கீம் எங்கதுல ஆக்சுவலி அந்த கேட்டகரியில 6 ஸ்கீம் இருக்கு. பட் நான் உங்கள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்றது உங்களுடைய நான் அந்த இடத்துல இருந்தா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்னென்ன கவனிப்பணும் அந்த மாதிரி யோசிச்சு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது 2 ஸ்கீம். ஃபர்ஸ்ட் ஸ்கீம் பந்தன் அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட். அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட்னாலே ரொம்ப சிம்பிள் தான், ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் ஈக்விட்டி ஃபண்ட் சொன்னேன் இல்லையா, ஸோ ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்னா பியூர் ஈக்விட்டி ஃபண்டு, அது ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி டெட் ஃபண்ட்ஸை பத்தி ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன கிளான்ஸ் கொடுத்துருந்தேன். டெட் ஃபண்ட்ஸுங்கிறது என்னன்னா நீங்க பேங்க் கொடுக்குற அமௌண்ட் பேங்க் எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களோ டைரக்டா நீங்களே அங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பாண்ட்ஸ். ஸோ ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்னா என்னன்னா ரெண்டுமே கலந்தது, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஹைபிரிடா ரெண்டுமே கலந்தது தான் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதுலயுமே 6 கேட்டகரி இருக்கு. ஃபர்ஸ்ட் கேட்டகரினா 80% ஈக்விட்டி இருக்கும், 20% டெட் இருக்கும்.
அடுத்த கேட்டகரி 65% ஈக்விட்டி இருக்கும், 35% வந்து டெட் இருக்கும். இதே மாதிரி உங்களுடைய ரிஸ்க் அண்டு டைமை பொறுத்து நீங்க வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். 35 வந்து ஈக்விட்டி வந்துடும், அப்புறம் வந்து 65 வந்து டெட் வந்துடும், கடைசி வந்து 20 ஈக்விட்டி வந்துடும், 80 வந்து டெட் வந்துடும். ஸோ உங்களுடைய ரிஸ்க்கு தகுந்தபடி நீங்க எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ தாராளமா இந்த 6 கேட்டகரியில நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுல பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட்ல நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பந்தன் அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட். ஸோ இந்த அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட் ஜென்ரலா வந்து எதனால சொல்றாங்க அப்படின்னா, அவங்க சொல்ற ரீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்ல பாண்ட் ஃபண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா வந்து உங்களுக்கு வந்து 9 டைம்ஸ் வந்து கீழே போயிருக்கு, அதாவது ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்து ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. சாரி, ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேலேயும் வந்து ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு 12 வருஷத்துல. பட் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் மட்டும்தான் 2 வருஷம் தவிர்த்து மற்ற எல்லா வருஷத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா டீசென்டான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. டீசென்டான ரிட்டர்ன்னா என்ன? இப்ப சார் சொல்லியிருந்தாரு 10% ரிட்டர்ன் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாரு இல்லையா, அதுதான் டீசென்டான ரிட்டர்ன். ஸோ அந்த ரிட்டர்ன் கொடுத்துருக்குங்கிறதால நிஃப்டி 50 லைக் ரிட்டர்ன் சொல்லுவாங்க. நிஃப்டி 50னா ஆகச்சிறந்த, நான் ஃபர்ஸ்ட் 500 கம்பெனின்னு சொல்லியிருந்தேன், அதையும் தாண்டி ஆகச்சிறந்த வெறும் 50 கம்பெனிகள். ஸோ 50 கம்பெனிகளோடது எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும், அதோட பேப்பர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப டாப் ஓரியன்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ HDFC பேங்க், ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கொட்டாக் பேங்க், ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபினான்ஷியல் ரிலேட்டடா போனீங்கன்னா எப்படிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்க ஐடி ரிலேட்டடா போனீங்கன்னா அதுலயும் வந்து டாப்ல யார் இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு கேட்டகரியிலுமே டாப்ல இருக்கிறவங்க மட்டும் தான் அந்த டாப் 50ல இருப்பாங்க. ஸோ அந்த 50 கம்பெனி கொடுக்குற ரிட்டர்ன்ஸும் இந்த ஹைபிரிட் ஃபண்ட் கொடுக்குற ரிட்டர்னும் ஒன்னா இருக்கும். அதுதான் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுல எனக்கு என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய நீங்க அதிகபட்சமா நீங்க ரிஸ்க் எடுக்கிறது 80% தான். 20% வந்து நீங்க ரிஸ்க் எடுக்கல. ரிஸ்க் எடுக்காம என்ன பண்றீங்க, அதுக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அந்த டெட் ஃபண்ட்ஸ்னா என்ன, உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ், செக்யூரிட்டிஸ். ஸோ ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு டெட் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அட் த சேம் டைம் ரிட்டர்னை ஜென்ரேட் பண்றதுக்கு ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஒரு வருஷ பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னு நீங்க காமிச்சிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன இல்லையா நிஃப்டி 50 அந்த கம்பெனி 2020 கொடுத்த ரிட்டர்ன் பிளஸ் வந்து அக்ரெசிவ் ஃபண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிறது காமிச்சிருக்கேன். 2020 மட்டும்தான் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கு. பட் 2021 பாத்தீங்கன்னா அதை விட அதிகமா இருந்திருக்கு, 2022 அதிகமா இருந்திருக்கு, 2023, 24, 25 எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி 50யோட நம்ம ஃபண்ட் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. நம்ம ஃபண்ட் எல்லாம் ஆக்சுவலி அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட் கேட்டகரி, நம்ம ஃபண்ட் அதோட கொஞ்சம் பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அதே நேரம் மார்க்கெட் இறங்குற நேரத்துல என்னுடைய ஃபண்ட் கம்மியா இறங்குன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ February 20, March 20 நமக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, கொரோனா. ஸோ அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி 50 32% நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னா இந்த ஃபண்ட் 25% நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ அதை விட ரிஸ்க் கம்மியா 7.5% பக்கத்துல வந்து நமக்கு வந்து சேஃப்கார்ட் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட 7-8% பக்கத்துல நம்ம வந்து சேஃப்கார்ட் பண்ணிருக்கு. இதே மாதிரி ரொம்ப முக்கியமான டயத்துல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி 50 விட இந்த அக்ரெசிவ் ஃபண்ட் ரொம்ப கம்மியான நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்து உங்களுக்கு எப்படி போர்ட்ஃபோலியோ சேஃப்கார்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி சேஃப்கார்ட் பண்ணிருக்கு. இப்ப ஏன் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் நம்ம கொடுக்குறோம்னா, இப்ப மீடியம் டேர்ம் மார்க்கெட் அவுட்லுக் வைஸ் நம்ம பார்க்கும்போது இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஒரடைல் மார்க்கெட்டை மீட் பண்ணி இப்ப ரெக்கவரி மார்க்கெட்ல இருக்கு. இங்க இருந்து மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் வந்து எதிர்பார்க்கறது ஒரு புல் மார்க்கெட். பட் புல் மார்க்கெட் அப்படிங்கிறப்போ உடனே புல் மார்க்கெட்டா மாறது கூட சான்ஸ் எப்படி இருக்கும்னா அதோட அங்க ஒரு கன்சாலிடேட் மார்க்கெட்டா தான் இருக்கும். ஸோ இந்த கன்சாலிடேட் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது உங்களுடைய போர்ட்ஃபோலியோஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி ஈக்விட்டி காம்பனன்ட் வந்து உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கெயின் பண்றதுக்கும், டெட் காம்பனன்ட் அந்த வொலட்டிலிட்டியை உங்களுக்கு லெஸ் பண்ணி உங்களுக்கு அதிகமா நெகட்டிவ் ரிட்டர்ன் வராமல் இருக்கிறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக டெட் ஹைபிரிட் ஃபண்ட்ஸை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்றோம். ஸோ இப்போதைக்கு நாங்கள் வச்சிருக்கிறதுல ஃபண்ட் பொசிஷனிங் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் டிஸ்கிரிமினேஷனரி, டொமஸ்டிக் ஹெல்த் கேர், டொமஸ்டிக் சைக்கிள், டெலிகாம் இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 1 to 3 இயர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது இந்த ஃபண்ட் மேனேஜருடைய ஒரு அவுட்லுக்கு. ஸோ இது எல்லாமே ஓரளவு அந்த இண்டெக்ஸோட அதிகமான வெயிட்டேஜ் நாங்கள் வச்சிருக்கோம். ஸோ இதுதான் இந்த ஃபண்டோட ரிட்டர்ன். லம்சம் அண்ட் எஸ்ஐபி பாருங்க,
இதே 1 இயர் தான் ஸ்மால் கேப் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது செக் பண்ணீங்க, மிட் கேப் எப்படி, இது லார்ஜ் அண்ட் மிட் கேப் எப்படி பெர்ஃபார்ம் பார்த்தீங்க, லம்சம் எப்படி பண்ணிருக்கீங்க நீங்களே பாருங்க. ஸோ எஸ்ஐபி இந்த 1 இயர் பீரியட்ல மார்க்கெட் ஒலட்டைலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இது ஒரு ஆகச்சிறந்த எக்ஸாம்பிள். இந்த ஃபண்டோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு. இது லாஸ்ட்ல இந்த ப்ரெசன்டேஷன் லாஸ்ட்ல அதை நான் ஹைலைட் பண்றேன். ஸோ இது 3rd ஸ்கீம் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் ஃப்ரம் பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து. நான் 2 முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இந்த ஃபண்ட் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் ஏப்ரல்ல இருந்து பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். டிவிடெண்ட் மீன்ஸ் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கேபிட்டல் வித்ட்ராவல்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க மாசம் ஒரு 1 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அரௌண்ட் 7% பக்கத்துல 560 ரூபா 570 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும். உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து ஒரு இன்கம் மாதிரி உங்க பேங்க் அக்கௌண்ட்ல வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து டிவிடெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயத்த பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட் ஃப்ரம் ஏப்ரல்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருக்கு. இந்த ஃபண்டில், இந்த பந்தன் அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கு. ஸோ யாருக்கு டிவிடெண்ட் எனக்கு மந்த்லி வந்து ஒரு டிவிடெண்ட் அமௌண்ட் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த ஒரு ஃபண்டு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அரௌண்ட் 7% ஒர்க் அவுட் ஆகுது. யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அட் த சேம் டைம் எனக்கு மார்க்கெட் ஒலட்டைலும் டீசெண்டா இருக்கணும், எனக்கு ஒரு சின்ன இன்கமும் வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற யோசிக்கிறவங்க இந்த ஃபண்ட்ல தாராளமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். 4th ஒன் ரொம்ப சிம்பிள், மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்ட். இந்த மார்க்கெட் நிலவரமே எனக்கு தேவையில்லைப்பா, எதுவுமே வேண்டாம், எனக்கு பேங்கோ போஸ்ட் ஆஃபீஸு இவங்க கொடுக்குற 7% 8%, அதாவது நான் வித்தவுட் டேக்ஸ் சொல்றேன், உங்க கைக்கு வராம அவங்க கொடுக்குற ரிட்டர்ன்ஸ், ஆக்சுவலி கைக்கு ஆஃப்டர் டேக்ஸ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி 3% 4% தான் இருக்கும். ஸோ அவங்க ப்ரொஜெக்ட் பண்ற ரிட்டர்ன் 7% 8%. ஸோ அதை விட எனக்கு வந்து ஓரளவுக்கு எனக்கு டீசெண்டான ரிட்டர்ன் வேணும், ஒரு 10% 12% ரிட்டர்ன் வேணும். ஆனா ஒரு மார்க்கெட்ல மட்டும் நம்பி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்பல, நான் வந்து எல்லா அசட் கிளாஸையும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புறேன் அப்படின்னா அவங்களுக்கான ஸ்கீம் தான் மந்தன் மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்ட். ஸோ இந்த ஃபண்ட்ல நாங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டொமஸ்டிக் ஈக்விட்டி ஒரு 50%. ஃபர்ஸ்ட் சொன்ன இல்லையா, ஸ்மால் கேப் ஃபண்டு, லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு, இந்த ஃபண்ட்ல வந்து ஈக்விட்டி பியூரிட்டி ஃபண்ட்ஸ், ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் ஈக்விட்டிஸ் ஒரு 10%. இன்டர்நேஷனல் ஈக்விட்டிஸ்னா என்ன, அதாவது டெவலப்டு மார்க்கெட், அதுக்கப்புறம் வந்து எமர்ஜிங் மார்க்கெட். டெவலப்டு மார்க்கெட்ல யூஎஸ் தவிர்த்து மற்ற எந்தெந்த கண்ட்ரி இருக்கோ அந்த கண்ட்ரியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அங்க இருக்கிற ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. அதுக்கப்புறம் 15% ஆர்பிட்ரேஜ். ஆர்பிட்ரேஜ்னா ரொம்ப சிம்பிளா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா சொல்றேன். ஒரு 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 ஆப்பிள் பழம் இருக்கு. ஒரு ஆப்பிள் பழம் ஒரு மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா கிலோ வந்து 200 ரூபா சொல்றாங்கன்னா, அதே ஆப்பிள் பழம் குவாலிட்டி மாறவே மாறாது, அதே குவாலிட்டியில அந்த ஆப்பிள் பழம் இன்னொரு மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா 210 ரூபா இல்ல 205 ரூபான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்பிட்ரேஜ் ஃபண்டுங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு புரியுறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த ஒரே ஸ்டாக்கு என்எஸ்சி மார்க்கெட்ல ஒரு ரேட்ல இருக்கும், பிஎஸ்சி மார்க்கெட்ல ஒரு ரேட் இருக்கும். ஸோ என்எஸ்சில இருந்து வாங்கி கம்மியான இருக்கிற இடத்துல வாங்கி கூட இருக்கிறதுல விற்கிறது தான் ஆர்பிட்ரேஜ்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ப்ரெட் இருக்கு இல்லையா, அதாவது அந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஃபரன்ஸ் தான் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ப்ரெட்டை யூஸ் பண்ணி கொண்டு வந்த ஃபண்டு தான் ஆர்பிட்ரேஜ் ஃபண்டு. இதன் மூலமா என்னப்பா எனக்கு அதிகமா லாபம் கிடைக்க போகுதுன்னு கேட்டாங்கன்னா, இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஹோல் அமௌண்ட் ஒரு பூல் அக்கௌண்டா இருக்கும். லைக் வந்து இந்த மினிமம் டிரான்சாக்ஷன் இதுல வந்து பாத்தீங்கன்னா க்ரோர்ஸ் கணக்குல நடந்துகிட்டு இருக்கும். அதாவது லாபம் சின்ன லாபமா தெரியும், பட் அவங்க பண்ற டிரான்சாக்ஷன் கோடி கணக்கில் நடக்கிறதால உங்களுக்கு வந்து சேஃப்டியான, அதாவது இங்க 205 ரூபா இங்க கிடைக்கும் தெரிஞ்சாதான் நான் இங்க 200 ரூபாய்க்கே வாங்குவேன். ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து அங்கே டீசெண்டா ஒரு 5% ஒரு சின்ன உங்களுக்கு லாபம் தெரிஞ்சது. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேட்டகரி தான் ஆர்பிட்னு சொல்லுவோம். அந்த கேட்டகரிக்கு ஒரு 15%. மக்கள் அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற கோல்டு அண்ட் சில்வர்ல வந்து ஒரு 15%. அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டு இன்கம்னா ஒன்றும் இல்லை, டெட் ஃபண்ட்ஸ் தான், அதுதான் வந்து ஃபிக்ஸ்டு இன்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல வந்து ஒரு 10%. இந்த மாதிரி உங்களுக்கு நான் சொன்ன எல்லாமே வந்து வந்துடும். ஸோ எல்லாமே வந்து அதோட சப் அசட் கிளாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். நான் காமிச்ச மாதிரி கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கார்பரேட் பாண்ட்ஸ், மணி மார்க்கெட்டு, அப்புறம் டொமஸ்டிக் வீட்டில் லார்ஜ் மிட் ஸ்மால்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபண்டு எல்லா அசட் கிளாஸும் உங்களுக்கு மீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டு. ஸோ பிளஸ் வந்து இந்த ஃபண்ட்ல நமக்கு டாக்ஸேஷனும் ஈக்விட்டி டாக்ஸேஷன் கொடுத்துருவாங்க, அதாவது கம்மியான டாக்ஸேஷன், அதுதான் ஈக்விட்டி டாக்ஸேஷன்.
டெட் ஆக்ஷன்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால நமக்கு எல்லா வித பெனிஃபிட்டும் கிடைக்கணும், ஓரளவுக்கு எனக்கு டீசெண்டாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபண்டில் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ரொம்ப முக்கியமாக 31 ஜனவரியிலேருந்து 27 டிசம்பர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப பெரிய புல் மார்க்கெட், ஆக்சுவலி ரொம்ப பீக்காக தொட்டு இருந்தது. ஸோ அந்த நேரத்தில் வந்து மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, மல்டி அசட்னா என்ன, எல்லா அசட் கிளாஸும் சேர்ந்தது. நிஃப்டி 50 நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, டாப் 50 கம்பெனிகள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்லைட் டிஃபரன்ஸ் தான். 20% வந்து மல்டி அசட் கொடுத்துருக்கு, 21% வந்து நிஃப்டி 50 கொடுத்துருக்கு. பட் என்ன டிஃபரன்ஸ், நாங்கள் வந்து எல்லா அசட் கிளாஸும் எடுத்திருக்கோம். பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கரெக்ஷன், முக்கியமாக நீங்கள் யோசிக்க வேண்டியது மார்க்கெட் கரெக்ஷன் தான். அதாவது மார்க்கெட் இறங்கும் போது நிஃப்டி 50 15% நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மந்தன் மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டு -9.8% நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அங்கிருந்து அடுத்து ரெக்கவரி பீரியட்ல 7 ஏப்ரல்ல இருந்து 31 அக்டோபர் வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி 50 17% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பந்தன் மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டு 21% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஓவராலா இந்த ஃபண்டு ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி 50யோட மோர் தென் உங்களுக்கு 30% அதிகமா வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 34% இப்போ ஃபார் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஃபண்டு எனக்கு எல்லா பிரச்சனையும் தீக்கணும், ஒரு மருந்து எல்லா பிரச்சனையும் தீக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த கன்ஃபியூஷன்ல வர விரும்பலை. நான் வந்து ஒரு லம்சம் அமௌண்ட்டு ஒரு லாங் டேர்முக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புறேன்னா அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்ட். ஸோ இந்த ஃபண்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட ஜென்ரலாக ஒரு ஃபண்டுக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க, அதிகபட்சமாக போனால் 2 ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. ஸோ நான் இப்போ உங்களுக்கு அசட் கிளாஸ் ஒரு 5-6 அசட் கிளாஸ் மேலே சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக எனக்கு தெரிஞ்சு நான் இதுக்கு முன்னாடி HDFCல ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆக்சிஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், ஐடிஎஃப்சியா இருக்கும்போது பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட் ஐடிஎஃப்சியா இருக்கும்போது திருச்சியில் ஐடிஎஃப்சிலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா பீரியட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டுக்கு அதிகபட்சமாக 2 ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. பட் இந்த மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டு உங்களுடைய உங்களுக்கு நிம்மதி கொடுக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு அசட் கிளாஸுக்கும் ஒவ்வொரு ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போதான் வந்து ஒரு கீனா வாட்ச் பண்ணி கரெக்டான கால் எடுக்க முடியுங்கிறதுக்காக இது எடுத்திருக்காங்க. ஒரு 6 ஃபண்ட் மேனேஜருக்கு மேலே இந்த ஃபண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபண்டோட 1 year ரிட்டர்ன் அண்ட் எஸ்ஐபி ஃப்ரம் இன்செப்ஷன், ஆக்சுவலி இந்த ஃபண்டு ஜனவரி 31, 2024 தான் வந்திருக்கு. பட் நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கிற பியர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபண்டு ஃபார் பெட்டர். எதனாலனா நீங்கள் மார்க்கெட்டில் மல்டி அசட்னு எடுத்துக்கிட்டாலே ஈக்விட்டி இருக்கும், டெட் இருக்கும், அதுக்கப்புறம் கோல்டு இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டை வந்து இப்போ இந்த ஒரு வருஷம் இந்த ரேட் ஏறிச்சு இல்லையா, இந்த மாதிரி முக்கியமான டயத்தில் வந்து அதிகமான எக்ஸ்போசர் உடனே எடுத்துருவாங்க. பட் அது என்ன ஆகும்னா உங்களுக்கு கோல்டு ரேட்டும் சரி, இல்லை மற்ற ஈக்விட்டி இல்லை டெட்டும் சரி, மார்க்கெட் இறங்கும் போது அதிகமாக அடிபட்டு உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோமே வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும். ஸோ நம்ம இதில் பந்தனில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ஃபண்டுக்கு வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாருமே அதிகமான ரிட்டர்னோட ஒரு டீசெண்டான நிம்மதியான ரிட்டர்ன் கொடுக்கறது தான் எதிர்பார்த்து வர்றாங்க. அதனால எனக்கு அதிகபட்சமாக 12% கொடுக்கறது தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸே. அதுக்கப்புறம் மார்க்கெட் இறங்கும் போது எனக்கு கம்மியாக இறங்கி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். ஸோ அதை நம்ம ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் மல்டி அசட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மூலியமா பந்தன் வந்து ரொம்ப நல்லாவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபண்டு நான் உங்களுக்கு லம்சமுக்காக நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஸோ ஓவரால் நான் சொன்ன அந்த மந்தன் எம்எஃபோட இன்ட்ரோவும் சரி, அப்புறம் இதுக்கப்புறம் 4 ஃபண்ட்ஸும் சரி உங்களுக்கு நான் ஓவரால் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொன்று லாஸ்ட் ஒன்று சொல்லணும் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். SWP இப்போ வந்து நம்ம பேசும்போது உங்களுக்கு வந்து பந்தன் அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ல வந்து ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தேன், டிவிடெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் டிவிடெண்டுக்கு டேக்ஸ் இருக்கு. ஃப்ரம் 2020 வந்து டிவிடெண்டுக்கு டேக்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ டிடிஎஸ்ங்கிற மாதிரி டேக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க கைக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு இது மேக்ஸிமம் சூட்டபிள் ஆகுவாங்கன்னா கார்பரேட்டுக்கு, இல்லை வந்து டேக்ஸே கட்டாத இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அது சூட்டபிள் ஆகும். பட் நான் டேக்ஸ் கட்டுறேன், எனக்கு வந்து கொஞ்சம் எஃபிஷியண்டாக இருக்கணும், பட் அட் த சேம் டைம் எனக்கும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது போக ஒரு மந்த்லி ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தேர் இஸ் ஏ ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி தட் இஸ் கால்டு சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். ஸோ அந்த பிளான்ல இப்போ நான் சொன்ன 3ஆவதாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஒரு ஃபண்டு பந்தன் அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்டு. ஸோ அந்த ஃபண்டில் ஒருத்தர் வந்து
அந்த ஃபண்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. மாசம் வந்து ஒரு 75,000 அமௌண்ட் அவர் எடுக்கிறாரு. இப்ப போன அக்டோபர் வரைக்கும் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது என்ன ஆயிருக்கும், எவ்வளவு அவர் டாக்ஸ் கட்ட வேண்டி இருக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ டோட்டலா வந்து மாசம் 75,000 எடுக்கிறாருன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணும்போது 9%. அதாவது வருஷத்துக்கு 9% ஒருத்தர் ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண உடனே எடுத்துடுறாரு. ஓகேவா? 9% ரிட்டர்ன் அவர் எடுத்தது, அவரோட வேல்யூ என்னன்னா 79.5 லட்சம். ஸோ இதுக்கு அவர் கட்ட வேண்டிய டாக்ஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 2 விஷயம் இருக்கு. ஆனா நாங்க மியூச்சுவல் ஃபண்ட் எடுக்காது, நீங்க ஆடிட்டர் ரிப்போர்ட் பண்ணது. ஸோ அதுக்கு கட்ட வேண்டிய டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2.93 லேக் தான். ஸோ அது போக உங்களுக்கு எவ்வளவு இருக்கும், அதாவது அமௌண்ட் எடுத்தது போக டாக்ஸ் கட்டினது போக உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்னா 1,19,00,000 இருக்கும். நீங்க 79 லட்சம் எடுத்த பிறகு உங்களுக்கு 1,19 லட்சம்ங்கிறது இந்த ஃபண்ட்ஸ்ல அக்டோபர் ஆன்வர்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது. நாங்கள் இதோட ஹிஸ்ட்ரி தான். டிசம்பர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க 1 கோடி, மாசம் மாசம் அவங்க 70,000 எடுத்துட்டே வர்றாங்க. ஸோ எடுத்துட்டே வரும்போது அட் த எண்ட் 1 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு எவ்வளோ லாஸ்ட் எடுத்திருக்காங்க, டேக்ஸ் எவ்வளோ கட்டியிருக்காங்க, ரிமைனிங் யூனிட்ஸ் எவ்வளோ இருக்கு, அதுக்கான வேல்யூவேஷன் என்ன, இதோட XIRR அதாவது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எவ்வளோ அப்ராக்சிமேட்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10%. நம்ம அக்ரெசிவ் ஃபண்டுக்கு எவ்வளோ சொல்லியிருந்தோம், 10% 12% சொல்லியிருந்தோம். ஆனால் இது 9% எடுத்த பிறகு இருக்கிற ரிட்டர்ன், அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ். நான் வந்து ஒரு லம்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், எனக்கு வந்து ஒரு ரிட்டர்னும் வேணும், அட் த சேம் டைம் நான் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு இல்லை 20 வருஷம் கழிச்சு அந்த அமௌண்ட் நான் எடுப்பேன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு SWP ஆப்ஷன் பெஸ்ட் சாய்ஸ். அதுல நான் ரெக்கமெண்ட் பண்றது பந்தன் அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை ரெக்கமெண்ட் பண்றேன். ரெண்டாவது ஆப்ஷனா லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். இதுக்கும் அதே ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. இதோட ட்ராக் ரெக்கார்டு அந்த XIRR வந்து பாத்தீங்கன்னா இதோட அதிகமாவே இருக்கு. எதனாலன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல எது அதிகமான ரிஸ்க்னா மக்கள் அதுக்கான கரெக்டான டைமை கொடுக்காம உடனே நடுவில் எடுக்கிறது, இல்ல அதிகமா ரிட்டர்ன் வந்தோடனே எடுக்கிறது, இல்ல வேற ஏதாவது ஒரு வேலை வேணும்னா டக்குன்னு அமௌண்ட் எடுக்கிறது. ஸோ இதுதான் அதிகபட்சமான பிரச்சனை, அதிகபட்சமான ரிஸ்கே. நீங்க ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி 1000 கேள்விகள் கேட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பிறகு எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கிறதே மறந்துடணும் சுத்தமா. மறந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதோட அப்ஜெக்டிவ் ஃபுல்ஃபில் ஆகும்போது தான் நம்ம வந்து அந்த அமௌண்ட் எடுக்கணும். ஸோ அப்படி எடுக்கும்போது ஒரு 5 வருஷத்துல இருந்து 7 வருஷம் கணக்குல நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது SWPக்கு பந்தன் அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட். அதுக்கு மேல நீங்க போறீங்க லாங் டைமா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் நான் போறேன்னா தாராளமாக ஈக்விட்டி ஃபண்ட்ஸே நீங்க போகலாம். பந்தன் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட், பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படிங்கிற மாதிரி ஸ்கீம்ஸ்லையும் வந்து பாத்தீங்கன்னா இதே SWP ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் அட் த சேம் டைம் உங்களுக்கு ஓவரால் உங்களுக்கு ரிட்டர்னும் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நான் வந்து உங்ககிட்ட ஓவராலா சொல்ல வந்த விஷயம். இப்போ நான் சோஃபார் சொன்னதுல உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் இன்னும் எனக்கு கிளியரா புரியல, இல்ல இந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னா நல்லா இருக்கும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் ஹைலைட் பண்றேன். நண்பர்களே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா, சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். நம்மளுடைய டீம் ஏதாவது டவுட் இருந்தா கூட ஓகே சார். பணத்தோட்டம் டீமும் உள்ள இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்களும் ஏதாவது கேட்டாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா. பணத்தோட்டம் டீம்ல இருக்கவங்க கேள்விகள் கேட்கலாம், சந்தேகம். கேள்விகள் எது இருக்குங்களா? அன்மியூட் பண்ணிட்டு கேள்விகள் கேளுங்க. சார் ஒரு क्वेश्चन கேளுங்க யுவராஜ் சார். சொல்லுங்க. இவங்களோட ஏஎம்சில வந்து எதிர்காலத்துல மைக்ரோ கேப் வர வாய்ப்பு இருக்கா? இப்போ பிஎஸ்சி சிஇஓ வந்து என்ன சொல்றாருன்னா, உதாரணத்துக்கு 10 லட்சம் கம்பெனி எஸ்எம்இ கம்பெனி இருக்குன்னா அதில் 1% தான் இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. ஃபியூச்சரில் எதிர்காலத்தில் எஸ்எம்இ கம்பெனி நிறைய வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால மைக்ரோ கேப் இந்த மாதிரி நானோ கேப் ஃபண்டெல்லாம் வர வாய்ப்பு இருக்கா உங்கள் ஏஎம்சியில்? 200% யுவராஜ். ஆக்சுவலி நீங்க செக் பண்ணிட்டு சொல்றீங்களா இல்லை நீங்க யதார்த்தமா கேட்குறீங்களான்னு தெரியல. செபி அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல நீங்க போனீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள டிராப்ஸ்ன்னு சொல்லி இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் டிராப்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும்.
ஆல்ரெடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து மைக்ரோ கேப்புக்கு என்எஃப்ஓ வந்து அப்ரூவல் கேட்டு அது ப்ராசஸ்ல இருக்கு. பட் பந்தனும் சரி இல்லை செபியும் சரி அதுக்கான கரெக்டான டைமிங் வரணும் அப்படிங்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கண்டிப்பா எல்லா ஏஎம்சியும் கொண்டு வரும், அதுல டவுட்டே கிடையாது. எல்லா ஏஎம்சியும் கொண்டு வரும். பட் ஃபர்ஸ்ட் நாங்க ஃபைலே பண்ணி வச்சிருக்கோம். நீங்க கூட செக் பண்ணலாம், ஆன்லைன்ல ஃபைலே பண்ணி வச்சிருக்கோம். ஸ்மால் கேப்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா நாங்க ஆல்ரெடி இருக்கோம். ஸோ இன் ஃபியூச்சர் டெஃபினட்டா நீங்க கேட்குற மாதிரி ஸ்கீம்ஸ் கண்டிப்பா வரும். வேற ஏதும் சந்தேகங்கள் இருக்குங்களா? இன்வெஸ்டர்ஸ் உங்களுக்கு இந்த டவுட்டை நான் இந்த இடத்துல கேட்கறதா அப்படிங்கிற மாதிரி தயவு செய்து யோசிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கிளாரிஃபை பண்றதுக்கு தான் இந்த காலு. ரொம்ப சின்ன டவுட்டு இல்லை ஆல்ரெடி கேள்விப்பட்ட டவுட்டு நான் இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணணும், இல்லை இப்போ சொன்ன எஸ்டபிள்யூபி இல்லை உங்களுக்கு மல்டி அசட் எதுல சின்ன டவுட் இருந்தாலும் நீங்க ரொம்ப ஃப்ராங்கா கேளுங்க. உங்க ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி நினைச்சு கேளுங்க. சார் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பத்தி சொல்றீங்களா? ஓகே. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது ஒரு ஸ்கீமுக்கான வரவு செலவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோஸ் அப்படின்றது கோகுல் ஒரு சைடு சொன்னாரு. இப்போ என் பார்வையில இருந்து நான் சொல்றேன், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா. இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அதை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. அந்த டீமோட சைஸ் ஒன்று இருக்கும் இல்லையா? இப்போ ஃபண்ட் மேனேஜருக்கு அதிகமான வேலைகள் இருக்கிற ஃபண்டு சில விஷயங்கள் இருக்கும். அதாவது இந்த ஃப்ளெக்ஸி கேப், மல்டி கேப், இந்த மாதிரியான. எஸ்பெஷலி எனக்கு ஃப்ளெக்ஸி கேப்ல தான் ஃபண்ட் மேனேஜருக்கு நிறைய வேலை இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் ஃபண்ட் இருக்கும். அந்த மாதிரியான எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜிக் ஃபண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஃபண்ட் மேனேஜருக்கு நிறைய வேலைகள் இருக்கும். அப்போ அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி அந்த டீமோட சைஸ் இருக்கும். அப்போ அந்த டீமோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான எக்ஸ்பென்ஸ் இருக்கும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோஸ் இருக்கும். நீங்கள் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோஸை வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஃபண்டுக்கு ஃபண்ட் மேனேஜருக்கு அதிகமாக வேலை இருக்கோ அந்த ஃபண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஃபண்டை காட்டிலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரிட்டர்ன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை ஒரு பெரிய பாயிண்ட்டை நீங்கள் பார்க்க வேண்டாம். ஏன்னா அதை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை சார், இப்போ என்னோட டவுட் என்ன நடக்குதுன்னா, இப்போ நம்ம ஒரு டிமார்ட் அக்கௌண்ட் ஏதாவது வச்சிருக்கோம் வச்சுக்கோங்களேன். அந்த புரோக்கருக்கு வந்து வருஷத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க, குவார்டர் ஆன் குவார்டர். ஒரு 300 ரூபாவோ இல்லை 250 ரூபாவோ வாங்கிக்கிறாங்க. அது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு போகிற அமௌண்ட். இப்போ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது என்கிட்ட ஒரு 10 யூனிட் வந்து பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நான் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக ஒரு 6 மாதம் நான் ஹோல்ட் பண்ணுறேன்னா நான் அதுக்கான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன். ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க நாள் கணக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நீங்கள் வந்து அது உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது கூகுளுமே நான் தேடி பார்த்தேன், எந்த இன்ஃபர்மேஷனும் அதை பற்றி இல்லை. இப்போ நான் ஒரு யூனிட் வச்சுருக்கேன்னா அந்த ஒரு யூனிட்டுக்கு வந்து அவங்க ஓவரால் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லிட்டு 0.79, 0.68 அவ்வளோதான் வச்சிருப்பாங்க. அது அவங்க எப்படி எடுக்கிறாங்க? இப்போ நான் ஒரு யூனிட்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் 150 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு எப்படி அவங்க கால்குலேட் பண்றாங்க? நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எதுக்காக கேக்குறேன்னா, இப்போ கோகுல் சொல்லுவாரு. கோகுல் நீங்களே லாஸ்ட் சொல்லுங்க. ஒரு 1 இயரா பாத்தீங்கன்னா இப்போ சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் ரிட்டர்ன்ஸே வராம இருக்கும். அப்படி இருந்துமே அவங்க வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து அதிகமாக தான் சார்ஜ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு கிளாரிட்டி இல்லை சார். அது கொஞ்சம் எப்படின்னு சொல்றீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும். ஏன்னா நிஃப்டியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2% இல்லை 1% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஒரு வருஷமா. அப்படி இருக்கும்போது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டும் அவங்க எவ்வளவு எடுத்திருக்காங்க நம்ம அக்கௌண்ட்ல இருந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பா. இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் ஆட் பண்ணிட்டு கோகுல்கிட்ட கொடுத்துறேன். கோகுல் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே சொல்லுவார். இப்போ ஒரு ஃபண்ட் மேனேஜர்ஸ் அல்லது அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் டீம்னு ஒன்று இருப்பாங்க. அதுக்கு இதை கொண்டு வந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த ஃபண்டுக்கு ஆகிற எக்ஸ்பென்சஸை வந்து அந்த ஃபண்டோட
ஏயுஎம்ல இருந்து பர்சன்டேஜ் கவுண்ட் பண்ணி அந்த பர்சன்டேஜை தான் உங்களுக்கு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபண்டு வேல்யூ ஜாஸ்தி ஆகும்போதும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ சரி, இப்படி எடுத்துக்குவோம். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வரேன். அதாவது இந்த தடவை ஃபண்டு சரியா பெர்ஃபார்ம் ஆகலை, ஆனா வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னா கண்டிப்பா எடுக்கத்தான் செய்வாங்க. ஏன்னா எக்ஸ்பென்ஸ்ன்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் டீமுக்குன்ட்டு ஒரு ஆகிற எக்ஸ்பென்சஸ் வந்து மாசம் நடக்கிற எக்ஸ்பென்சஸ் வந்து தவிர்க்கவே முடியாது. மார்க்கெட் கீழே விழுதுன்றதுக்காக அவங்களுக்கு நம்ம சேலரி கொடுக்காம இருக்க முடியாது. ஸோ அது போயிட்டே தான் இருக்கும். ஆனால் மார்க்கெட் திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகுது இல்லையா? அப்போ ஃபண்டில் வர்ற அந்த இன்ஃப்ளோஸ் ஜாஸ்தி ஆகும்ல. ஸோ அது ஜாஸ்தி ஆக ஆக எக்ஸ்பென்சஸ் ரேஷியோவும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் இருக்கு. ஸோ அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ நான் கோகுல்கிட்ட கொடுத்துறேன், கோகுல் பேசுவார். ரொம்ப சிம்பிளா யுவராஜ் வந்து அதை வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வரவு செலவுகள் அது ரெண்டுமே வந்து அதுல நாட் ஒன்லி செலவுகள் மட்டும் கிடையாது. ஒரு இப்போ பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்டுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஒரு 2% அப்படி இருக்குன்னா அதிகபட்சமா அந்த ஃபண்டுக்கு செலவு பண்ண வேண்டியது 2% தான். அதை தாண்டி நீங்க செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அதோட அப்ஜெக்டிவ். ஸோ இந்த 2% இப்போ நீங்க சொன்ன லாஜிக் படியே நீங்க பார்த்தோம்னா இப்போ ஒரு வருஷம் வந்து இப்போ ஸ்கீம் பெர்ஃபார்ம் பண்ணல, ஆனா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஆக்சுவலி இப்போ சார் சொன்ன மாதிரி சம்பளம் கொடுக்காம இருக்க முடியாது இல்லையா? ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது அதுக்கு என்ன பண்ணுமோ அது கொடுத்துடணும். பட் இப்போ நீங்க சொன்ன மாதிரி லாஜிக் படியே வந்தா அப்போ ஃபண்டு வந்து ஒரு கொடுக்க வேண்டிய ரிட்டர்னை தாண்டி 20% 30% கொடுக்கும்போது அதிகமான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எடுக்கலாமா? கூடாது இல்லையா? ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஃபிக்ஸ்டு, இந்த பர்சன்ட் எடுப்பாங்க அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு, அதுல டவுட்டே கிடையாது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எதனால பண்றாங்கன்னா ஒரு ஃபண்டை இப்போ உங்கள்கிட்ட பேசுறது மட்டும் இல்லை, இப்போ நான் வந்து சாரை வந்து பார்க்கறதுக்கு ஒரு செலவாகும், சார் வந்து உங்களை வந்து பார்க்கறதுக்கு ஒரு செலவுகள் ஆகும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெகுலர் அப்படிங்கிற கேட்டகரியிலே உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு டைரக்டா அது இம்பாக்ட் ஆகாது. ரொம்ப முக்கியமா நம்ம இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயமே என்னன்னா எனக்கு கண்ணுக்கு தெரியாம ஒரு அமௌண்ட் யாரோ எடுத்துறாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ இது வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்ற ஒரு சின்ன விஷயமா தான் ஆக்சுவலி இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இருக்கு. அதாவது மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இருக்கு. இது வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷனலா சொல்லணும்னா இப்போ நான் வந்து MBA கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ எனக்கு பையன் இருக்கான். பட் நான் MBA கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் என் பையனுக்கு நானே சொல்லிக் கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன்? அதுக்குன்னு கரெக்டான இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனலா அந்த வேலையை அதுவே ஒரு வேலையை யாரும் பார்க்குறாங்களோ அவங்க கிட்ட கொடுத்தாதான் அவங்க வந்து அது ப்ரொஃபஷனலா பார்த்து அதுக்கான கெயினை பண்ணுவாங்க. என்னுடைய வேலை என்ன? நான் இப்போ ஒரு 40,000 சம்பளம் வாங்குறேன்னா இந்த சம்பளத்தை 60,000 மாத்துறது எப்படி, இந்த சம்பளத்தை 80,000 மாத்துறது எப்படி, இந்த சம்பளத்தை 1 லட்சமா மாத்துறது எப்படி அப்படிங்கிறது தான் என்னுடைய இதுவா இருக்கணும். பார்ட்னருக்கு என்ன வேலைன்னா உங்களுடைய 1 லட்ச ரூபாவை நல்ல ஸ்கீமை சூஸ் பண்ணி அதுல இருந்து கெயின் பார்த்து எந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, எது மூலியமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுன்னு பார்க்கணும். இருக்கிற இந்த தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க, அதாவது மியூச்சுவல் ஃபண்டு, இன்சூரன்ஸ், நீங்க சோ கால்டு நீங்க வேற என்ன டாக்ஸ் எதை கம்பேர் பண்ணுங்க, இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப லீஸ்டா இருக்கிற எக்ஸ்பென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு மட்டும்தான். நீங்க இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலி 50, 60, 80% வரைக்கும் வந்து நீங்க 1 லட்ச ரூபா கட்டுறீங்கன்னா அந்த பார்ட்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா 60,000, 80,000 வரைக்கும் போகும். இதுல வெறும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 1% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குன்னா 1 லட்ச ரூபாய்க்கு 1000 ரூபாய் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அது உங்களுடைய என்ஏவிலே கால்குலேட் ஆயிரும். அது அந்த சம்பளத்தை மியூச்சுவல் ஃபண்ட் ஏஎம்சி புரோக்கருக்கு கொடுக்கும், ஓகேவா? அது எதுக்காகனா உங்களுக்கு கொடுக்குற ஒரு கைடன்ஸ், உங்களுக்காக வேலை பார்க்கறாங்க. நீங்க உட்கார்ந்த இடத்துலயே சார் என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு, நான் இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்ல இந்த அமௌண்ட்டை நான் என்னோட குழந்தைக்காக பண்றேன், இல்ல இதுக்காக பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு கேள்வியை மட்டும் சொல்லிடுவீங்க. அதுக்கான பதில் அவர் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி அங்கிருந்து ஒரு காலகட்டத்துக்கு அவர் கொண்டு போகணும். எல்லாருக்குமே ஒரே பதிலான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது என்னன்னா டெய்லர் மேடு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். என் ஃப்ரெண்டு ஒரு ஸ்கீம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அதே ஸ்கீம்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டா அது தப்பு. ஆக்சுவலி அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, இப்போ மார்க்கெட் எப்படி இருக்கு, இப்போ உங்களோட நீட் என்ன, உங்க ஃப்ரெண்டோட நீட் என்ன, ரெண்டுமே மாறும். சரியா? ஸோ இத்தனை சேலஞ்சஸ் வந்து ஒரு ஸ்கீமை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி இருக்கு, ஸ்கீமை சூஸ் பண்ண பிறகுமே இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஊதியம் தான், ஒரு சம்பளம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நாட் ஒன்லி ஃபார் பார்ட்னர்ஸ், அந்த ஃபண்டுக்கான செலவுகள், அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு கொடுக்குற செலவுகள்.
ஸோ இது டிஃபால்ட். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு அமௌண்ட் போகுது, இதனால என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஆகுமான்னு கேட்டா உங்களுக்கு கண்டிப்பா லாஸ் ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இப்போ நான் சொன்ன ஸ்மால் கேப் ஃபண்டு, அப்புறம் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு, அப்புறம் அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்டு, மல்டி அசெட் ஃபண்டு, இந்த 4 ஃபண்டு சொல்லியிருக்கேன். இது இப்ப இருக்கிற மார்க்கெட் சினாரியோக்கு இங்க இருந்து ஒரு 5 வருஷத்துல இருந்து 7 வருஷத்துக்கு இந்த ஃபண்டெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், பந்தன்னா இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். இதே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்ச பிறகு என்ன ஆகும்னா சினாரியோஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஆனா முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணுங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேவா? சினாரியோஸ் சேஞ்ச் ஆகும். நீங்க என்ன பண்ணுவீங்க, நேரா ஒரு வெப்சைட் போவீங்க, ஒரு டாப் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கீம் பார்ப்பீங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கீமை பார்த்து எந்த ஸ்கீம் சூப்பரா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற பார்த்துட்டு நம்ம உடனே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடும். அது தப்பு. அங்கிருந்து அந்த ஃபண்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பிறகு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறத பார்க்கணும். அதை பார்க்கறதுக்கு தான் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா டே அண்ட் நைட் இதே வேலையா இருப்பாங்க. ஸோ அவங்க வேலையே என்னன்னா ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ண ஃபண்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது, ஆல்ரெடி பெர்ஃபார்மே பண்ணாத ஃபண்டு ஃபியூச்சர்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் தினம் நாங்கள் வந்து அவங்களுக்கு அப்டேட் கொடுத்து அதன் மூலயமா உங்களுக்கு அவங்க கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான செலவுகள் தான் அது. ஸோ அதை வந்து நம்ம வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய விஷயமாவே ஆக்சுவலி கிடையாது. இன்னொரு விஷயம், சார் சொன்ன மாதிரி அமௌண்ட் கூடும், அதாவது ஏஎம் கூட அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாகும். அட் த சேம் டைம் ஏஎம் குறையுது இல்ல வேற ஏதாவது ஒரு டிஃபிகல்டிஸ் வருதுன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கூடவும் செய்யும். ஸோ ரெண்டுமே நடக்கும், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறையவும் செய்யும், எக்ஸ்பென்ஸ் கூடவும் செய்யும். ஸோ அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நான் கொடுத்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமான்னு கேட்டா அது கண்டிப்பா ராங் கைடன்ஸ் தான். இப்போ நிஃப்டி 50 ஒரு சொல்லியிருந்தீங்க இல்லையா, இப்போ நிஃப்டி 50 எனக்கு ஒரு 5% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனா ஸ்மால் கேப் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 3% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்படிங்கிறப்போ இது ஃபியூச்சர்ல என்ன ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்டா அது ஒரு கொஸ்டினபிள். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மலையிலிருந்து ஒரு கொடைக்கானல் மலையிலிருந்து நான் கார்ல இருந்து இறங்குறேன். ஓகேவா? எனக்கு கார்ல இருந்து இறங்கும்போது எனக்கு டிரைவரே கிடையாது. அப்படியே நான் இறங்கணும் அப்படின்னா அந்த கார் எப்படி இறங்கும், அப்படியே ஒரு எந்த வளைவு நெளிவுகளையும் போகாம அப்படியே டைரக்டா இறங்கும். அதுதான் நிஃப்டி ஃபண்டு, அதாவது இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்றது. ஓகேவா? அவங்களுக்கு கைடன்ஸ் கிடையாது. நீங்க கொடுக்குற அமௌண்ட் அப்படியே அதுல டைரக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. ஓகேவா? இந்த ஃபண்ட்ஸ், அதாவது பார்ட்னர்ஸ் மூலமா ஃபண்ட்ஸ் பண்ற ஃபண்ட்ஸ் தான் எப்படின்னா, நீங்க ஒரு மலையிலிருந்து இறங்கினா எந்த இடத்துல வளையணும், எந்த இடத்துல மறுபடியும் நீங்க வந்து அதிகமா போகணும், எந்த இடத்துல கேரை மாத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இப்போ இதுதான் பார்ட்னர்ஸ் மூலமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன். ஸோ அப்போ என்ன ஆகும், நீங்க எப்படி சேஃபா இறங்கி வர்றீங்களோ அதே மாதிரி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டும் சேஃபா நீங்க வந்து சேர வேண்டிய கோலை அச்சீவ் பண்ணிருக்கும். ஐ ஹோப் அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். எக்ஸ்பென்சஸ் எதுக்காக எப்படி முக்கியங்கிறது. வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? புரியுது சார். ஏன்னா நான் ரியல் லைஃப் ஸ்டோரி வந்து என்னோட நண்பர் ஒருத்தர் இருந்தாரு. அவரு என்ன பண்ணியிருந்தாருன்னா ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.24, 0.5, 0.26 அப்படிதான் இருந்துச்சு. அவர் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற டைம்ல வந்து எஸ்ஐபி போட்டு விட்டுட்டாரு அப்படியே. இப்போ ஒரு 8 வருஷம் கழிச்சு அவர் பார்க்கும்போது அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது பாத்தீங்கன்னா 1.5% ஆயிடுச்சு. ஓகே. இப்போ அவர் வந்து அவருடைய ரிட்டர்ன்ஸ் எல்லாமே எடுத்து பார்க்கும்போதுமே அந்த ஸ்டேட்மெண்ட்ல எங்கேயுமே வந்து எவ்வளவு எக்ஸ்பென்ஸா அவர் கொடுத்துருக்காருங்கிற டீடைல்ஸ் எதுவுமே வரமாட்டேங்குதுன்னு சொன்னாரு. அந்த சிடிஎல் சார் ரிப்போர்ட்ல சொல்லுவாங்க. நண்பர் இல்ல, இந்த இடத்துல நான் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் ரெகுலர் இருக்கிற மாதிரியே தானா, அதுல வந்து ஐடிசிடபிள்யூ நிறைய இருக்கு. ஓகேங்களா? உங்க நண்பர் போட்டுட்டு அன்னைக்கு அவர் பார்த்த அதே இப்போ ரெகுலர்ல இருக்கிற எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் டைரக்ட்ல இருக்கிற எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் வேறையா கூட இருக்கும். ஏன்னா ரெகுலர்ல வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வர்றாரு, டைரக்ட்ல வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு சின்னதா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறையும். அப்போ உங்க நண்பர் அதை எப்படி செக் பண்ணி பார்த்தாருன்றதையும் நம்ம கவனிக்கணும். ஸோ நீங்க எந்த ஃபண்டை சொல்றீங்க அப்படின்னு கேட்டா நான் இன்னும் கிளியரா சொல்லுவேன். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல்னு சொல்லிட்டு ஜென்ரிக்கா நம்ம சொன்னோம்னா நம்மளால அதை வந்து கிளாரிட்டி கொடுக்க முடியாது. தெரியல சார், எனக்கும் சரியா ஐடியா இல்லை. ஆனா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் போட்டுன்னு சொன்னாரு. ஆமா, இந்த ஃபண்டு இந்த பீரியட்ல அவர் இன்வெஸ்ட் பண்ணாரு, அப்ப இவ்வளவு இருந்துச்சு, இப்போ 1.25 இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஏன் வந்திருக்கு அப்படின்றத நான் காரணத்தோட நான் சொல்வேன். அப்புறம் கோகுல் சொன்னதையும் நம்ம கவனிச்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு ஃபண்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வேல்யூ கூடிக்கிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்க. கூடிக்கிட்டே போகுது அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறையும்.
ஏன் அப்படின்னா நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு பொருளை இல்லாட்டினா ஒரு ஃபுட்டு எடுத்துக்கோமா, ஒரு ஃபுட்டை வந்து ஆஹ், ஒரு உங்க வீட்டுக்கு மட்டுமே செய்றீங்க. இப்போ உருளைக்கிழங்கு சிப்ஸே எடுத்துக்குவோம். உருளைக்கிழங்கு சிப்ஸை வந்து ஒரு 50 கிராம் சிப்ஸை உங்க வீட்டில் நீங்க செய்யறதுக்கு ஆகிற எக்ஸ்பென்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஒரு 4 பேருக்கு செய்யற எக்ஸ்பென்சஸ். அதே தானே ஒரு ஃபேக்டரி போட்டு செய்யும்போது இந்த 4 பேருக்கு செய்யும்போது ஆகிற எக்ஸ்பென்சஸோட ஒரு பெர் ஹெட்டுக்கு வந்து 10 ரூபாய் வால்யூம் ஆகுது சொல்றீங்க. அப்படின்னா, வால்யூம் அதிகமாச்சுன்னா வால்யூம் காஸ்ட் அதிகமாகும் கம்மியாகும். போது என்ன ஆகுது, குறையும். அதான ஃபேக்டரி மாடல். புரியுது சார். ஆமா 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 அதே ஆமா மாதிரி தான் இங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏன் இருக்கிறதுலே பெஸ்ட், என்ன சொல்றது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் ஏன் பெஸ்ட் நான் சொல்லுவேன்னா, நீங்க டைரக்டா ஸ்டாக் வாங்குனீங்கன்னா ஆகிற எக்ஸ்பென்சஸை விட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வழியா வாங்குறது என்ன சொல்றது 100க்கு 1% குறையும். அதாவது நீங்க டைரக்டா ஒரு 10 லட்சம் ரூபாய நீங்க ஷேர் மார்க்கெட்ல ஒரு 50 ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வருதுல்ல, மேனேஜ் பண்ணி நீங்க ஆகுறதில்ல, அதுக்காகிற எக்ஸ்பென்சஸ் இருக்குல்ல, அதை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அதுல 10ல் 1 பங்கு தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு ஆகும். இன்னும் சில ஃபண்டில் வந்து 100ல் 1 பங்குக்கு ஆகும். அது ஏன் அப்படி ஆகுது அப்படின்னா, அந்த ஃபண்டோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து கூடிக்கிட்டே போகும். உங்க நண்பர் வந்து ஒரு சாதாரண ஃபண்டா போட்டிருக்கலாம், அந்த ஃபண்ட் வந்து சரியா பெர்ஃபார்ம் ஆகாம இருந்திருக்கலாம். அப்போ வந்து அந்த ஃபண்டில் வந்து நிறைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இருந்திருக்கலாம். படிப்படியா அந்த அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கலாம். இப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் புதுசா வந்திருக்கு. ஸோ அந்த காரணத்தினால அந்த ஃபண்ட் சரியா பெர்ஃபார்ம் பண்ணாம போயிருக்கலாம். இல்லை ஃபண்ட் மேனேஜர்ஸ் வாட் எவர், அதுல என்ன ரீசன் இருக்குன்னு தெரியாது. ஸோ ஏயுஎம் குறைஞ்சிருக்கும். ஸோ அப்போ ஏயுஎம் குறையும் போது அந்த ஃபண்டுக்காக எக்ஸ்பென்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜாஸ்தி ஆகும். இதுதான் கான்செப்ட். ஸோ அப்போ வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோஸை வந்து நீங்க ஒரு பெரிய விஷயமா பார்க்கக்கூடாது. நீங்க பார்க்க வேண்டிய, அதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வழியா ஏன்னா அவர் சொல்லும் போது சில லட்சங்கள் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோலயே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதுதான் எங்களுக்கே கொஞ்சம் அவ்வளவுலாம் போகாது, லட்சம்லாம் போகாது. அது என்ன சொல்றது, அது ஓவர் இமேஜினேஷன். என்ன, அப்ப ப்ராஃபிட்ல தான் போகும். ஓகேங்களா? நீங்க எப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து ஏன்னா அவர் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா கூட 1% வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷத்துக்கு 1% கிட்ட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அவர் கொடுத்திருக்காருன்னா ஒரு 7 வருஷத்துலயே பாத்துக்கோங்களேன் 7% கிட்ட போயிடுச்சு அதுலயே அப்படின்னு அவர் சொன்னாரு. அதுதான் சொல்றேன், அது வந்து ஒரு தப்பான கணக்கு. எனக்கு இன்னமும் ஃபண்டு கரெக்டான நேம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அவரோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் அதோட அந்த கணக்குல எவ்வளவு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்றத நான் சொல்லிடுவேன். ஏன்னா நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ன்றவங்க ஒரு பர்டிகுலர் ஃபண்டை பத்தி மட்டும் நாங்க பேச மாட்டோம். எல்லா கம்பெனி ஃபண்டை பத்தியும் நாங்க பேசுவோம், எல்லா ஃபண்டை பத்தியும் நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். கம்பெனி ஃபண்ட்ஸை வந்து மார்க்கெட்டிங் பண்றோம். அதனால வந்து எனக்கு தெரியும் இதுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்ட்டு. இன்னொன்னு, நான் ஸ்டாக் மார்க்கெட்ல நேரடியாகவும் இன்வெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன், அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியாகவும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னொன்னு, நான் வந்து ஸ்டாக் புரோக்கரும் கூட, ஒரு சப் புரோக்கர் கோட் எடுத்து நான் இன்னமும் என்கிட்ட நிறைய கிளையன்ட்ஸ் வந்து ஸ்டாக் வழியாகவும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் இப்போ அவங்கள்ட்டே என்ன சொல்லுவேன், லாங் டர்மா நீங்க போறதா இருந்தா நீங்க இதுல போங்க, என்ன சொல்றது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போங்கன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பென்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல கூட நிறைய குறையுது. அதுதான் ஒரு வருஷத்துக்கு 1%, 7 வருஷத்துக்கு 7% டோட்டலி ராங் கால்குலேஷன். நீங்க எவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்கீங்களோ அதுல 1%. அது எப்ப வச்சிருந்தாலுமே, நான் இந்த வருஷம் வந்து ஒரு கோடி வச்சிருக்கேன்னா அதுல 1% இல்ல வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா சில லட்சங்கள்னா அப்ப அவர் கோடியில வந்து அவருக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஏன்னா நான் சொன்னது 1%, ஓகேவா? இப்போ 1 கோடியில நீங்க அது 1 கோடி வச்சாதான் உங்களுக்கு 1% வந்து உங்களுக்கு 1 லட்சமே வரும். 1 லட்சம் வரும், ஓகேவா? அப்ப அவங்க கஸ்டமரை வந்து இப்ப எவ்வளவு ப்ராஃபிட் பார்த்துருப்பாருன்னு பாருங்க. 1 கோடி பார்த்திருப்பாரு. ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் வின் சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. அதாவது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றவரும் ப்ராஃபிட் அடையணும், அட் த சேம் டைம் நீங்களும் ப்ராஃபிட் அடையணும் அப்படின்னா அது மியூச்சுவல் ஃபண்ட் தான், ஓகேவா? ஸோ லட்சத்துல ஒருத்தருக்கு கமிஷன் போகுதுன்னா அப்ப கஸ்டமர் வந்து கோடியில வந்து இருக்காருன்னு சொல்லி அர்த்தம்.
ஸோ அப்போ நீங்க அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். வருஷம் அது ஏறுறது கிடையாது. புரியுது எவ்வளவு அமௌண்ட் புரியுது சார். வச்சிருந்தாலுமே அதுல இருந்து 1% வந்து உங்களுக்கு கொடுக்குற அந்த கைடன்ஸுக்கு, நீங்க உட்கார்ந்த இடத்துல உங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு கம்பெனி கொடுக்குற சம்பளம் தான் அங்க அந்த ரெகுலர்ங்கிற ஒரு என்ஏவில இருந்து கால்குலேட் ஆகி அவங்களுக்கு போறது. ஓகேவா? நீங்க இந்த ஒரு சின்ன விஷயத்த நான் இது நானே பாத்துக்கிறேன்னு சொன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. தாராளமாக நீங்களே ஸ்கீம் சூஸ் பண்ணலாம், நீங்களே அந்த ஏஎம்சில போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். டைரக்டா யாருடைய ஒரு சின்ன உதவியுமே இல்லாம டைரக்டா எல்லாமே நீங்களா பாத்துக்க போறதுதான் டைரக்ட். எனக்கு ஒருத்தர் கைட் பண்ணணும், நான் என்னுடைய வருமானத்தை பார்க்கணுமே தவிர்த்து இதெல்லாம் எனக்கு வேலை கிடையாது அப்படிங்கறது பாக்குறதுக்கு தான் அபிஷியல் சர்டிஃபைடு பார்ட்னர்ஸ் இருக்காங்க. இந்த 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 வேலைக்கு எல்லாருமே உடனே நினைச்ச உடனே வரவும் முடியாது. இதுக்கான சர்டிபிகேஷன் முடிக்கணும், அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், அது வந்து 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ரினிவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுக்குன்னு சொல்லிட்டு ரெகுலேஷன் நிறையாவே இருக்கு. ஸோ அதுல வர்ற விஷயங்கள் தான் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிற ஒரு சின்ன விஷயம். அவ்வளவுதான். புரியுது சார், புரியுது. நெக்ஸ்ட் டீம் வேற ஏதாவது புரிஞ்சிச்சு. நண்பர்களே, வேறு கேள்விகள் இருக்குங்களா? ஓகே, கோபாலகிருஷ்ணன் சார் கேளுங்க. சார் ஒரு ஸ்மால் டவுட் சார். இப்போ வந்து நான் ஒரு 1 இயருக்கு இல்ல 2 இயருக்கு வந்து இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் நான் வந்து பண்றேன்னு வைங்களேன். இப்ப ஒரு 2 இயர்ஸ்ல ரிட்டர்ன்ஸோட சேர்த்து எனக்கு ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா நான் என்ன பண்றேன்னா அந்த டோட்டல் அமௌண்ட்டை வந்து அப்படியே ஒரு 5 இயர்ஸுக்கு நான் கண்டினியூ பண்றேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னா அப்படி பண்ண முடியுமா சார்? தாராளமா பண்ணிக்கலாம் சார். நீங்க அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு தான் நீங்க வந்து சிஸ்டமேட்டிக்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டீங்க, அதை வச்சிருப்பீங்கன்னு சொல்றீங்க. கரெக்டா? அதாவது அந்த 2 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், அதை அப்படியே வந்து நான் இனிமே கண்டினியூ பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் அதை அப்படி பண்ண முடியுங்களான்னு கேக்குறேன். பண்ணிக்கலாம். அதுதான் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப டிரான்ஸ்பரன்சி, ரொம்ப லிக்விடு, ரொம்ப கன்வீனியன்ட். இப்ப நீங்க இப்ப கேக்குறீங்களா, நான் ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றேன், நடுவில் நிப்பாட்ட முடியுமா, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? முடியும். லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன், நான் ஒரு டயத்துக்கு அப்புறம் எடுக்காம அப்படியே வச்சிருக்க முடியுமா? முடியும். எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க சொல்லிருந்தீங்க. இப்ப சொல்ற மாதிரி சார் இந்த அமௌண்ட் இந்த டைம் பீரியட் இதுக்காக போடுறேன் அப்படிங்கிற நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்தபடி ஸ்கீம்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 2 வருஷம் 3 வருஷம் சொன்னீங்க இல்லையா, அதுக்கு நான் சொன்ன அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட்னு சொன்னேன்ல, அந்த ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், மல்டி அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ரிஸ்க்கும் கம்மி, அதாவது ரிஸ்க்கும் பேலன்ஸ்டா இருக்கும், ரிட்டர்னும் பேலன்ஸ்டா இருக்கும். ஓகேங்க சார். இப்போ மினிமம் ஒரு 1 இயர்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னா ஒரு 7% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்களா? சார், இந்த வார்த்தை தான் மியூச்சுவல் ஃபண்ட்ல பிரச்சனை. அதாவது அது உங்களுக்கு கேரண்டி எதனாலங்கிற சொல்றேன். ரொம்ப சிம்பிள், ஒண்ணு இல்ல. கேரண்டட் ரிட்டர்ன் சொல்லி ஒரு விஷயம் வந்து பேங்க்ல போஸ்ட் ஆபீஸ்ல கொடுக்கறது மூலியமா அவங்க உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பேங்க்லயும் சரி போஸ்ட் ஆபீஸ்லயும் சரி என்ன நடக்கும்னா குறைஞ்சது உங்களுக்கு 8 வருஷம் 10 வருஷம் லாக் பண்ணிடுவாங்க. நாங்க அதே டயத்தை தான் இங்க கேட்கிறோம், அதை விட லிக்விடிட்டி கொடுக்குறோம், அதை விட ரிட்டர்ன் அதிகமாகவும் கொடுக்குறோம். என்ன பிரச்சனைனா அந்த 1 வருஷத்துல எது வேணா நடந்திருக்கலாம் சார். ஓகேவா? மார்க்கெட்ல பொதுவா வந்து உங்களுக்கு வந்து 5 வருஷம் நீங்க குறைஞ்சது வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த 5 வருஷம் சொல்றது எதுக்காகனா, மார்க்கெட் வந்து நல்ல அப்பையும் பாத்துரும், நல்ல டவுனையும் பாத்துரும். 5 வருஷங்கிறப்போ என்ன ஆகும்னா ஆவரேஜ் ஆகி இருக்கும். விச் மீன்ஸ் வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுல இருந்து குறைஞ்சது ஒரு 10% இருந்து 12% ரிட்டர்ன் இருக்கும். அதனாலதான் 5 வருஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றது. 1 வருஷம் 2 வருஷங்கிறப்ப என்ன ஆகும்னா, எய்தர் ஒண்ணு நல்ல சூப்பர் அப்பையும் பாத்துக்கலாம், மார்க்கெட் வந்து ரொம்ப சூப்பரா புல் மார்க்கெட் போயிருக்கலாம், இல்ல ஒருவேளை டாரிஃப் இல்ல மத்த அன்சர்டனிட்டி நடந்துன்னு சொல்லிட்டு ஒருவேளை நெகட்டிவா போயிருக்கலாம். 2ல ஏதாவது ஒண்ணுதான் நடந்திருக்கும். அதனாலதான் நாங்க ஷார்ட் பீரியட்ல வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் போக வேணாம், அதுக்கு பதிலாக ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் போகணும்னு சொல்றேன். ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்ல நீங்க நான் சொல்ற ரிட்டர்ன்ஸ் வந்து 3 வருஷத்துல எதிர்பார்க்கலாம் சார், தாராளமா கிடைக்கும். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே. ஆக்சுவலா இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அளவுக்கு ஒரு ஃபிளெக்சிபிளான ஒரு ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இருக்கவே முடியாது. 0 ரிஸ்க் வேணும் அப்படின்னா 0 ரிஸ்க்கும் இருக்கு. அதாவது எனக்கு கேரண்டீடா நீங்க கேட்டீங்க இல்லையா, கொடுக்கலாம். பாண்ட் மார்க்கெட், டெப்ட் ஃபண்ட் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டோட கனெக்ட் ஆகாது. ஆனா அந்த பாண்ட் மார்க்கெட்லயும் ஒரு சின்ன ரிஸ்க் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா குளோபல் எக்கானமியோட கனெக்ட் ஆயிடுக்கு எல்லாமே.
ஆனால் இது எல்லாமே வந்து இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் அதை மறைச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து 8% இருக்கும், 10% இருக்கும். ஆனால் உங்களுக்கு அவங்க கொடுக்கறது வந்து 4%. ஸோ அப்போ ஆனால் 4% கேரண்டீடுன்ற அந்த வார்த்தைக்கு நம்ம பெரும்பாலான நாட்கள் ஈஸியாக மயங்கிடுறோம். அதுதான் பிரச்சனை. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 0 ரிஸ்க்ல இருந்து இருக்கிறதுலே ஹை ரிஸ்க்கு எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு வேணும்? 30%, 40% கொடுக்குற ஃபண்ட்ஸ் இருக்கு. ஆனால் அது வந்து எல்லா வருஷமும் கொடுக்காது. அதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸுக்குன்னே எதனா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, PSU ஃபண்ட். அந்த ஃபண்டு கொடுத்த ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ தெரியுங்களா? ஒரு வருஷத்துல, ஒரே வருஷத்துல 90% கொடுத்துச்சு. 90%. அதாவது 1 லட்சம் போட்டா அந்த வருஷ கடைசியில 1,90,000 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கிடைச்சது. ஆனா அதுக்கு அடுத்த வருஷம் 90% கொடுக்குமா? கொடுக்கல. அதுக்கு அடுத்த வருஷம் கொடுத்துச்சா? கொடுக்கல. ஆனா ஆவரேஜா எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து ஒரு 18%, 20% அப்படின்றது கொடுக்கும். 5 வருஷம் ஆவரேஜ் எடுத்தோம்னா 20%க்கு மேல போகும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து நீங்கள் லாங் டேர்முக்கு யோசிங்க, ஷார்ட் டேர்முக்கும் தாராளமாக யோசிக்கலாம், ஒரு ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டர் வழியா. அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். நீங்கள் எங்கள்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு எப்போ நீங்கள் எடுக்கணும்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஃபண்டை வந்து உங்களுக்கு கொடுப்போம். 2 வருஷத்தில் எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ரிஸ்க், மாடரேட் ரிஸ்க் இல்லாட்டினா லோ ரிஸ்க் ஃபண்டு இருக்குது, அதுக்கு கொடுக்கலாம். 5 வருஷத்தில் எடுக்கிறீங்க அப்படின்னா மாடரேட் ரிஸ்க்கு கொடுக்கலாம். நல்ல 10 வருஷம் எடுக்கிறீங்க, 15 வருஷம் எடுக்கிறீங்கன்னா ஹை ரிஸ்க் கொடுக்கலாம். 20 வருஷம் கொடுக்குறீங்கன்னா சூப்பர் ரிஸ்க் எடுக்கலாம். சூப்பர் ரிஸ்க்ன்றது அதுக்கேற்ற மாதிரி ரிவார்ட்ஸ் 20%, 25% கொடுக்கும். அதுவும் 20 வருஷத்துலலாம் கொண்டு போகும்போது அது ஈஸியாக க்ரோரை கொண்டு வந்துடுது, கோடிகளை கொண்டு வந்து கொட்டும். எனக்கு தெரிஞ்சு மியூச்சுவல் ஃபண்டில் 20 வருஷத்துக்கு மேலே சில ஃபண்ட்ஸ் இருக்குது. அந்த ஃபண்டுகளில் சில ஃபண்டு பார்த்தீங்க அப்படின்னா 20% CAGR கொடுத்த ஃபண்டு இருக்குது. அப்போது 20 வருஷம் ஒரு ஃபண்டு 20% CAGRலாம் கொடுத்துருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு ரிட்டர்ன் வந்திருக்கும் பாருங்க. அது ஒரு ஃபண்டு இருக்கு, 35 வருஷம் அந்த ஃபண்டு ஆரம்பிச்சப்ப அதில் யாராவது 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த ஃபண்டு கொடுக்குற ரிட்டர்ன் வந்து 4.5 லட்சம் ரூபாய். சாரி, 4.5 கோடி ரூபாய். 1 லட்சம் எங்க இருக்கு, 4.5 கோடி எங்க இருக்கு? ஆனா அந்த அளவுக்கு கொடுக்கும். இது எப்பவும் உங்களுக்கு கன்சிஸ்டண்டா நடக்கணுமா அப்படின்னா அதுக்கு பொறுமையா இருக்கணும். அந்த பொறுமைக்கு தான் இந்த வெற்றி. சந்தன மரத்தை வைக்கிறீங்க, அது செடியா இருக்கும்போது அதுக்கு பெருசா வேல்யூ கிடையாது. அதை வேணா பிடுங்கி விற்கிறதுக்கு வேணா ஒரு மதிப்பு கொடுப்பாங்க. ஒரு 10 வருஷம் அந்த சந்தனம் வளரும்போது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். 20 வருஷம் போகும்போது ஒரு வேல்யூ இருக்கும். 25 வருஷம் 30 வருஷம் போகும்போது அந்த வேல்யூன்றது சின்ன ஒரு கிளைய கட் பண்ணி 1 கிலோ சந்தனக்கட்டைக்கான என்ன விலை இருக்கும் அந்த விலை போகும் இல்லையா? ஸோ அதுவே தானே செடியா இருக்கும்போது அதுக்கு பெருசா என்ன சொல்றது, growth கம்மியா இருக்கும். அந்த மாதிரி தான் 20 வருஷம் நல்ல ரிஸ்க் எடுக்கிறேன், ஆனால் எனக்கு நல்ல ரிட்டர்ன் வரணும். ஏன்னா அந்த 20 வருஷம் கழிச்சு நான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு தான் நான் அதை பிளான் பண்ணுறேன் அப்படின்னா மேசிவ் ரிட்டர்ன் கேரண்டி. ஏன்னா நீங்கள் நம்ப வேண்டியது, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனியே இல்லை, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டராக இல்லை, வேர்ல்டு எக்கானமியை, இந்தியன் எக்கானமியை நம்பலாம். இந்தியன் எக்கானமியும் வேர்ல்டு எக்கானமியும் நெக்ஸ்ட் 20 இயர்ஸுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. தைரியமாக எக்கானமியில் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல க்ரோத்தை தான் கொண்டு வரும்.
அண்ட் அது இன்ஃப்ளேஷன்ஸ் எல்லாத்தையுமே உடைச்சிட்டு போகும். டாலரோட வேல்யூ போன மாதம் இருந்ததை விட இந்த மாதம் ₹1.50 கூடியிருக்கு. ஸோ அப்போ நமக்கு இன்ஃப்ளேஷன்ஸ் இந்த என்ன சொல்றது ₹1.50 கூடியிருக்கு யூஸ்வலாக இருக்கிறத விட. ஆனால் அதையும் பீட் பண்ணுது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதுக்கும் என்ன சொல்றது, எனக்கு டாலரோட வேல்யூ வந்து பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதுக்கு ஃபண்ட் இருக்கு. டாலர்லயே இன்வெஸ்ட் பண்ற ஃபண்ட் எல்லாம் இருக்கு. யூஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற ஃபண்ட் இருக்கு. இல்ல எனக்கு வேர்ல்டு எக்கானமிலேயே ஃபாஸ்டஸ்ட் எக்கானமி இருக்கா, அந்த கண்ட்ரில இன்வெஸ்ட் பண்ணணுமா, இருக்கு. தாய்வான் நாடுன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? சைனாக்கு பக்கத்துல. அந்த நாட்டில் இருக்கிற இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற ஃபண்ட் இருக்கு. லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 30%, லாஸ்ட் 3 வருஷமா 3 இயர்ஸா 30% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அந்த ஃபண்டெல்லாம். ஸோ இங்கே நீங்கள் என்ன கேட்டாலும் இருக்குங்க. இது வந்து சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி என்ன, தகரத்துலேருந்து தங்கம் வரைக்கும் எல்லாமே கிடைக்குது. நமக்கு என்ன வேணும், டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கேளுங்க. எங்களை மாதிரியான ஃபினான்சியல் கன்சல்டன்ட் தான் உங்களுக்கு சரியான கைடன்ஸ் கொடுத்து எது உங்களுக்கு வேணுமோ அதை என்ன சொல்கிறது வாங்கி தர முடியும். அது எல்லாத்தையும் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஃபண்ட் இருக்கு, எதை வேணாலும் வாங்கலாம். ஓகே, வந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இதில் முக்கியமாக இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க சார். சொல்லுங்க சார். ஆக்சுவலி இப்போ நீங்க சொன்னீங்க இல்ல சார், இப்போ ஏயுஎம் அதிகமா இருந்துச்சுன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கும்னு. இப்போ நான் ஜஸ்ட் ஒரு ஃபண்ட் எடுத்து நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். இப்போ ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மல்டி அசெட் ஃபண்ட் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதையும் பந்தன் மல்டி அசெட் ஃபண்டையும் ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்த்தேன். இப்போ பந்தனோட ஏயுஎம் வந்து பாத்தீங்கன்னா 2000 சில்லற கோடியில இருக்கு. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் வந்து பாத்தீங்கன்னா 70,000 கோடியில இருக்கு. இப்போ அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 6.68 அப்படின்னு இருக்கு ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியலோடது. பந்தனோடது வந்து பாத்தீங்கன்னா 0.48 இருக்கு. அது எப்படி சார்? இவங்க பிசினஸ் 0.48. அதான் பந்தனோட அவர் என்ன சொல்றாருன்னா, ஐசிஐசிஐயோட பந்தன் வந்து கம்மியா இருக்கு அப்படின்றாரு. ஆமா. அதே சமயத்துல ஏயுஎம்ல வந்து ஐசிஐசிஐ வந்து அதிகமா இருக்கு அப்படின்றாரு. இதுக்கான பதில் என்ன அப்படின்னா, ஐசிஐசிஐ வந்து ஒரு பெரிய கம்பெனி. அவனோட டோட்டல் ஏயுஎம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி இருக்கும். பந்தன் வந்து வளர்ந்து வரும் கம்பெனி. இப்போ இந்த கம்பெனியில இவங்க காம்பீட் பண்ணணும், கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களோட செலவு என்ன சொல்றது செலவுகளை குறைச்சிப்பாங்க. ஆமா, முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமருக்கு பெனிஃபிட் அதிகமா கொடுப்பாங்க. அப்படின்னா தானே கஸ்டமர் இங்க வர முடியும். ஸோ புரியுது சார். இதுதான் ரீசன். நம்ம ஒரு கடை இருக்கும், அவன் வந்து சம்டைம்ஸ் சூப்பர் மார்க்கெட்டை விட நம்ம லோக்கல் காய்கறி கடையில கம்மியா கிடைக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு கணக்கு இருக்கும், ஆனா இவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும். ரெண்டையும் நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாதுல்ல. ஸோ உங்க நண்பர்கிட்ட சொல்லுங்க, எப்பவும் வந்து பிராண்டுன்னு சொல்லிட்டு பிராண்டு பெரிய பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நமக்கு ஆகிற பிரச்சனை தான். இப்போ நம்ம ட்ரெஸ் எடுக்க போவோம், அந்த ட்ரெஸ்ஸோ இல்லை ஒரு வாட்ச் எடுக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன், ரோலக்ஸ் வாட்ச்னு சொல்லிட்டு தேடினேன் நான். அதோட வாட்சோட விலையை பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா. சரி, ஒருவேளை அந்த 2 லட்சம் ரூபாய்க்கு வந்து பிளாட்டினத்துல பண்ணியிருப்பானோ இல்லை தங்கத்துல பண்ணியிருப்பானோ அப்படின்லாம் பார்த்தேன். அப்படிலாம் எதுவும் கிடையாது, தங்கத்துல எல்லாம் பண்ணலை. ஆனால் ஸ்பெஷல் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பண்ணியிருக்காங்க. மெக்கானிசம், குவாலிட்டி எல்லாமே வேற. அல்டிமேட்டாக அதில் நான் என்ன பார்க்க போறேன்னா, வாட்ச் அவன் ஒரு பிராண்ட் வேல்யூக்காகவே தானே கிட்டத்தட்ட ஒரு வேல்யூ வைக்கிறான்ல, அது மாதிரி தான் ஐசிஐசிஐ. ஸோ
புரியுது. நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் வழியா அவங்க நண்பர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காது அப்படின்றது தான் என்னோட சஜஷன். யுவராஜா புரியுது நீங்க சார், எதுவும் புரியுது. கேட்டீங்க? சார் ஒரு நல்ல ஃபேமஸான ஃபண்டில் ஒரு ஃபேமஸான ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து தன்னுடைய வேலையை ரிசைன் பண்ணுறாரு. ஸோ அதனால் அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு அடுத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அவருடைய நாலேஜ் மாதிரி இருக்கிற மாதிரி பேர்சன் வந்து குயிக்காக வந்துருவாங்களா? ஏன்னா 2008 இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. மார்க்கெட் கிரைஸ் ஆகும்போது ஒரு ஃபண்ட் மேனேஜர் தன்னுடைய ரிசைன்மெண்ட் டாப்பில் 10 ரூபா NAV உள்ளது 3 ரூபா வந்துருச்சு, அதுக்கப்புறம் அது ரெக்கவரே ஆக முடியல. ஸோ அப்படி ஒரு நியூஸ் பார்த்தேன். இப்போ உள்ள காலத்தில் அது நடக்க வாய்ப்பு இருக்கா? ரீப்ளேஸ்க்கு இல்ல எந்த மாதிரி பண்றீங்க? அது வந்து ஏன் நீங்க fund manager 2003ல சொல்றதுக்கும் இப்போக்கும் நிறைய சினாரியோ மாறி இருக்குல்ல. அப்போ பாத்தீங்க அப்படின்னா மொபைல் போன்ன்றது ஸ்மார்ட் போனா இல்லை இல்லைங்களா? நமக்கு வந்து பட்டன் ஃபோன் தான் அன்னைக்கு இருந்தது. இன்னைக்கு வந்து மொபைல் ஃபோனெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இன்னைக்கு வந்து ஏஐ காலம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலம் இல்லையா? ஸோ இன்னைக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜரை டிபெண்ட் பண்ணி ஒரு ஃபண்டு இருக்குன்றதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது, சொல்லவே முடியாது. ஆனால் ஃபண்ட் மேனேஜர் முக்கியம்தான். ஆனால் ஃபண்ட் மேனேஜர் விலகி போயிட்டாருன்னா அந்த ஃபண்டு வந்து விழுந்துரும் அப்படின்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல நான் சொல்றேன், நடந்ததை சொல்றேன், உண்மை. நான் சொல்றது அத்தனையும் உண்மை. நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் உருவாச்சு இல்லையா? இந்த 5 இயர்ஸ்ல கிட்டத்தட்ட 20 கம்பெனிஸ் வந்திருக்காங்க இந்த 5 இயர்ஸ்ல. இந்த 5 இயர்ஸ்ல இந்த 20 கம்பெனிஸுக்கு ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்திருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டா இந்த டாப் 10 கம்பெனிஸ்ல இருக்காங்கல்ல, அதுல இருந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ். HDFCல நல்ல ஃபண்டில் ஃபண்ட் மேனேஜராக இருந்தவர், அதுக்கு அடுத்து பஜாஜ்ல போறார். SBIல ஃபண்ட் மேனேஜராக இருக்கவங்க இன்னொரு ஃபண்ட் மேனேஜர் இப்போ புதுசாக வந்த ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாங்க. அதனால SBIயோட அந்த ஃபண்டு கீழே விழுந்துருச்சா, இல்லை HDFCயோட ஃபண்டு கீழே விழுந்துருச்சா அப்படின்னா இல்லை. அவங்க மார்க்கெட்டிங் டீம் இருக்குல்ல, அந்த டீம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணிடுறாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இன்னைக்கு வந்து அது ஒரு ப்ளூ பிரிண்ட். அந்த ஃபண்ட் எப்படி ஆப்ரேட் ஆகணும் அப்படின்றதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட். அந்த ப்ளூ பிரிண்ட் தான் இங்கே வந்து ஒர்க் ஆகுது. அதுதான் சிஸ்டம். சிஸ்டமோட ஹெட்டு வந்து விலகி போகிறதுனால சிஸ்டம் வந்து எந்த அஃபெக்டும் ஆகக்கூடாதுன்றத இன்னைக்கு இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் என்ஷூர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி நான் அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அதனால சார் நீங்க சொன்ன வந்து மாதிரி ஃபண்ட் வந்து மேனேஜர் பாத்தீங்கன்னா அது கவலைப்படாதீங்க. எஸ் கரெக்ட். ஆக்சுவலி நான் என்னுடைய ப்ரெசன்டேஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி உங்களுடைய கொஸ்டின் ஆன்சர் அதுதான். சார் சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ நம்மளுடைய இதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கே வந்து மனிஷ் குன்வான்னு சொல்லி ஒருத்தர் வந்திருக்காரு. அவருக்கு முன்னாடி நிப்பான் அண்ட் ஐசிஐசியில் ஒர்க் பண்ணவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த கம்பெனி MFOலாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலையான்னு கேட்டால் இல்லை, பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. எதனால அப்படின்னா நான் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் ஹைலைட் பண்ணியிருந்தேன், ஈக்விட்டி ரிஸ்க் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஹைலைட் பண்ணியிருந்தேன். அதாவது ஒரு ஃபண்டில் இருக்கிற ஸ்டாக்ஸே இன்னொரு ஃபண்ட்லையும் வரக்கூடாது. அட் த சேம் டைம் இந்த ஃபண்டு இதுதான் அப்ஜெக்டிவ், இதுதான் இப்படி தான் ரன் ஆகணும் அப்படிங்கிறத இவங்க லாங் டேர்ம் அவுட்லுக்லேயே எந்த விதமான, அதாவது புல் ரன்னாக இருக்கட்டும், பேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை ரெக்கவரி மார்க்கெட்டாக இருக்கட்டும், எல்லா மார்க்கெட்லேயும் எப்படி ஒர்க் அவுட் ஆகணும் அப்படிங்கிறத ஃப்ரேம் ஒர்க் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி பண்ணிட்டு இவங்க வந்து ஆக்சுவலி வந்து என்ன, அது ஒரு சூத்திரம் மாதிரி, அந்த சூத்திரத்தை அவர் கொடுத்துட்டு அவர் இருந்தார்னா நல்லா இருக்கும், இல்லைன்னா வந்து ஓகே அதை வந்து அதோட கொஞ்சம் பெட்டராக கொண்டு போது யார் வருவாங்களோ அந்த மாதிரி வந்துட்டு இருப்பாங்க. இப்போ சின்ன நமக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள்னா, நமக்கு பிடிச்சவங்க ரோஹித் நல்லா விளையாடுறாங்க, கோலி நல்லா வர்றாங்க, பட் 2 பேரும் வெளியே போயிட்டாங்க, அப்போ கிரிக்கெட் பார்க்க முடியாதா, அப்புறம் டீமே ஜெயிக்காதா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லையா? நம்முடைய அப்ஜெக்டிவ் என்ன, நம்முடைய இந்தியா ஜெயிக்கணும், ரன் அடிக்கணும், நம்ம கப் அடிக்கணும். அந்த மாதிரி அடுத்தடுத்து ஆட்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு ட்ரெண்ட் என்ன மாறிடுச்சு அப்படின்னா, ஒரு சீனியர் பினான்சியல் என்ன சொல்றது ஃபண்ட் மேனேஜர் வெளியில போனார்னா அடுத்த ஃபண்ட் மேனேஜர் எப்படி வர்றாங்க அப்படின்னா, கோலி போனா சூரியவம்சி வர்றான்ல, அவன் மாதிரி வர்றாங்க. சூரியவம்சி தெரியும்ல உங்களுக்கு, இன்னைக்கு லேட்டஸ்ட் லாஸ்ட் IPLல பார்த்துருப்பீங்க. சின்ன பையன் 14-15 வயசுன்னு தான் சொல்றாங்க. சும்மா அடின்னு பிரிச்சு மேய்க்கிறான். இப்ப ரீசெண்டா சார்ஜா கோப்பையில கூட அந்த அடி. ஸோ
இங்க விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னா ஃபார்மட் மாறிடுச்சு. இன்னைக்கு எது ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டை மேனேஜ் பண்ணுது அப்படின்னா சிஸ்டம் தான். ஒரு வீடு கட்டும்போது கட்டுறதுக்கு முன்னாடி அந்த என்ன சொல்றது ஃபண்ட் மேனேஜர் அல்லது தட் மீன்ஸ் இன்ஜினியர் எல்லாரும் சேர்ந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்றாங்க, ட்ரா பண்றாங்க. திடீர்னு அந்த இன்ஜினியர் அந்த ப்ராஜெக்டை விட்டு வெளியில போயிட்டாருன்னா அந்த வீடு அப்படியே நின்றுமா அப்படின்னா இல்லை. அது வாட்டுக்கு நடந்துகிட்டே தான் இருக்கும் பேஸ்ட் ஆன் த ப்ளூ பிரிண்ட். இன்னொன்று, இன்னைக்கு எல்லா பிஸ்னஸ்லையுமே இது ஒரு பெரிய பிரச்சனையாவே பார்க்குறாங்க. அதனால இந்த என்ன சொல்றது பிஸ்னஸ் ரிஸ்க் இருக்கு இல்லையா, அதை கவர் பண்றதுக்கு எப்பவுமே அவங்கள்ட்ட ஒரு பிளான் பி ரெடியா இருக்கு. தட் மீன்ஸ் இந்த ஃபண்ட் மேனேஜர் கிளம்பி போயிட்டாருன்னா அடுத்து ரெக்ரூட் பண்றதுக்கு அங்கே அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு அங்கே ஒரு ஆள் எப்பவுமே இருப்பாங்க. அப்படியே இருந்தாலும் இந்த ஃபண்டோட ஸ்ட்ராட்டஜிஸ் எதுவும் மாறிடக்கூடாதுன்றதுல தெளிவா இருப்பாங்க. ஸோ அதனாலதான் நான் சொல்ல வரேன், லாஸ்ட் 5 இயர்ஸே ஒரு குட் எக்ஸாம்பிள். எஸ்பிஐல இருந்து வெளியில போன ஃபண்ட் மேனேஜர்ஸோட கவுண்ட், ஹெச்டிஎஃப்சில இருந்து வெளியில போன ஃபண்ட் மேனேஜர்ஸோட கவுண்ட் எல்லாம் யோசிச்சு பார்த்தா அந்த 2 கம்பெனியும் காணாம போயிருக்கணும். ஆனா இன்னைக்கு அவங்க தான் டாப் 2. அந்த அளவுக்கு அங்கிருந்து வெளியில போய் புது கம்பெனிஸ்ல நல்ல சேலரி, நல்ல பெர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ஜாயின் பண்ண ஃபண்ட் மேனேஜர்ஸ் அதிகம். ஆனா ஸ்டில் எஸ்பிஐ அண்ட் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ இவங்கெல்லாம் டாப்ல தான் இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த கேள்விக்கான பதில்னு நான் நினைக்கிறேன். 2002 சினாரியோவை நம்ம மறந்துடலாம், தாராளமா மறந்துடலாம். அன்னைக்கு இருந்த மாடல் கிடையாது. இன்னைக்கு காலம் மாறிடுச்சு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி இங்க எல்லாமே மாறிடுச்சு. ஓகே நண்பர்களே, மிக்க நன்றி. ரொம்ப அருமையான கேள்விகள்லாம் கேட்டீங்க. உங்களுடைய கேள்விகள் தான் எங்களை ரொம்ப தூரம் பேச வச்சது. இந்த மீட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 7 மணிக்கு முடிக்க வேண்டியது 7:45 வரைக்கும் போயிருக்கு. அப்படின்னா அதுக்கு முழு காரணம் உங்களுடைய என்ன சொல்றது ஆர்வமும் அதுல நீங்க கேட்ட ஒவ்வொரு கேள்விகளும். ரொம்ப நன்றி. இதுல கலந்துக்கிட்டு இவ்வளவு டீட்டெயில்டா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண திரு கோகுல் அவர்களுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றி. உண்மையில சொல்லணும்னா கோகுல் எங்கள்கிட்ட வர வெரி ஃபியூ என்ன சொல்றது ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ், அதாவது வெரி நாலேஜபிள் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ல கோகுலும் ஒருத்தர். அவர் பேசும்போது அவ்வளோ டீட்டெயில்ஸ் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ அதனால தான் அவரால் கட்டுப்படுத்தவே முடியல. ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அவரால் ஒரு சின்ன பதிலை சொல்லவே முடியாது. ஏன்னா அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கு அவர்கிட்ட, அவ்வளோ நாலேஜ் இருக்கு. அந்த டீமே பந்தன்ல நானுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பர்சனலாக சொல்ல வரேன், எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ பந்தனை நான் பந்தன் மேலே எனக்கு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்கு. ஸோ தைரியமாக நீங்கள் பந்தனில் இன்வெஸ்ட் பண்ணலாம். கோகுல் சொன்ன ஃபண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே பண்ணலாம். உங்களுக்கு இது விஷயமா எந்த ஒரு கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் எங்களை அணுகலாம். எங்களுடைய நம்பர் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த சேட்டில் நான் போட்டு விட்றேன். 8220230035. இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லை உங்களுக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பாக எங்கள் டீம் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வாங்க. உங்களுடைய எல்லா சந்தேகங்களையும் தீர்த்து வைப்பாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல சந்திப்பு எவ்ரி வீக் தேர்ஸ்டே ஈவினிங் 6 o'clock நம்ம நடத்துகிறோம். ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு ஹெட் வர்றாங்க, ஒரு நல்ல ஃபண்டை பற்றியோ ஒரு நல்ல பாலிசியை பற்றியோ பேசுகிறாங்க. ஸோ அதிலெல்லாம் கலந்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்ம இதில் கலந்துக்கும் போது நமக்கான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ரொம்ப அதிகமாக வரும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இந்த மீட்டிங் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். கோகுல், உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் கோகுல்.
செம்மையா ரொம்ப ரொம்ப பண்ணீங்க. நன்றி சார். ஆக்சுவலி எனக்கு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலி மச் நீடட் மீட்டிங் இது. நான் வந்திருந்து எதிர்பார்த்துருந்தது. ஸோ ஆஃப்டர் ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் அப் நமக்கு இருக்குங்கிறது உங்க மூலியமா எனக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சார் சொன்ன மாதிரி அதாவது ரொம்ப கஷ்டமான விஷயத்த எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா, சார் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா எவ்வளவு சிம்பிளா உங்களுக்கு இது பண்ண முடியுமோ அந்த மாதிரி நாங்க கைட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுடைய நான் சொன்னேன் இல்லையா, டெய்லர் மேடு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொன்னா அதுக்கு தகுந்தபடி இன்வெஸ்ட்மெண்ட் சார் கொடுப்பாங்க. அது தாராளமாக நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கெயின் பார்க்கலாம். கண்டிப்பா சார் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த மீட்டிங்ல இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் ரொம்ப கம்மியான பேர்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க ரெகுலரா மீட்டிங் வைக்கிறது. டெஃபினட்டா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு மீட்டிங்ல டெஃபினட்டா நாங்களும் மீட் பண்றோம். தேங்க்யூ கார்த்திக் சார், தேங்க்யூ அண்ட் டீம் அண்ட் இன்வெஸ்டர்ஸ். தேங்க்யூ சார். நன்றி நண்பர்களே, நன்றி கோகுல். வந்திருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வெங்கட்ராமன் சார், யுவராஜ் சார் அண்ட் இன்னும் கேள்விகள்லாம் கேட்டீங்க. உங்க எல்லாருக்குமே சிறப்பு நன்றி. ஏன்னா இந்த கேள்விகள் தான் எங்களை வந்து இன்னமும் அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போகுது.